முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. இன்று அடியேன் திருப்புகழ் உரையும் திருமகன் என்ற தலைப்பில் சொற்பொழிவு செய்ய வந்திருக்கிறேன். உங்களுடைய நல்ல ஆதரவுகளோடு. கருடன் உருவம் கருதும் அளவில் பருடம் தீர்ந்து பயம் கெடும் ஆப்போல் குருவின் உருவம் குறித்த அப்போதே திரிமலம் தீர்ந்து சிவன் அவன் நாமே என்பார் திருமூலர். அப்படி எம்முடைய குருநாதர் திரு கைலாய பரம்பரை கந்த பரம்பரை அருட்குருநாதர் அவர்களுடைய திருவடியை வணங்கி பணிந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். அருணகிரிநாதருடைய வழி என்ன அப்படின்னா, முருகப்பெருமானும் சிவபெருமானும் ஒன்று என்ற தத்துவத்தில் நிற்கக்கூடியவர் அருணகிரி. முருகப்பெருமானுக்கென்று தனி ட்ராக் ஓட்டிடாதீங்கப்பா, முருகன் தான் சிவன் அப்படிங்கிறத திருப்புகழிலே, கந்தர் அலங்காரத்திலே, கந்தர் அனுபூதியிலே ஆணித்தரமாக சொன்னவர் அருணகிரி. அதற்கான மேற்கோள்களை பார்ப்பதற்கு முன்பு முருகப்பெருமானின் அந்த உதித்த அவதாரம்னு சொல்ல மாட்டேன், தோன்றினார்னு சொல்ல மாட்டேன், உதித்தான். அந்த உதித்த நிகழ்வை முதல்ல பார்த்துடலாம். முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறேன்னு சொல்லியே ஒருத்தர் அடிபட்டார். ஒருத்தர்ல நான் 3 எடுத்துக்காட்டு சொல்றேன். முதல்ல நக்கீரர். எல்லாருக்கும் தெரியும், நக்கீரா அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துல வர்றது சிவாஜி கணேசன் தான். திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் படத்துல அப்படியே பட்டு பீதாம்பரத்தோட நகலட்டோட சிவபெருமான் வருவார் சிவாஜி ரூபத்துல. நான் ரொம்ப நாள் சிவாஜி தான் சிவன் நினைச்சிட்டு இருந்தேன். வருவார், தருமிக்கு அருள் செய்யறதுக்கு வந்தவர். இப்ப நக்கீரரை பார்த்து கேட்கிறார், அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று அறுக்கும் நக்கீரரோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன்ற. அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி அப்படின்னா அந்த நக்கீரருடைய குலத்தொழிலானது இந்த, அதாவது அந்த காலத்துல சங்கு அறுத்து அணிகலன்கள் செய்வாங்க. அந்த சங்கை அறுக்கும் போது அதுல இருந்து மாசுக்கள் தூசு வந்து தம் மேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிவாளில நெய் பூசுவாங்க, உடம்பெல்லாம் நெய் பூசிப்பாங்க. அப்படி அதையெல்லாம் பூசிக்கொண்டு அந்த சங்கை அறிந்து வியாபாரம் செய்யக்கூடியது. அந்த அந்த அவருடைய குலத்தொழில பேசுறார் சிவபெருமான். அங்கம் புழுதிபட அறிவாளில் நெய் பூசி பங்கம் படவிரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீர் என்று அறுக்கும் நக்கீரரோ எம் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன். நக்கீரர் சொல்றார், சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனாருக்கு ஏது குலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. இப்போ நக்கீரர் சொன்ன காரணம் என்னன்னா, எனக்கு குலம் இருக்கியா, எனக்கு கோத்திரம் இருக்கு, எனக்கு செய்த தொழில் இருக்கு, உனக்கு குலம் கிடையாது கோத்திரம் கிடையாது, நீ எப்போ வந்தனே தெரியலையே. அதுதான் நக்கீரர் சொல்றார். இப்போ இது வரைக்கும் வாதம்லாம் சரிங்க. எத்தனை பேர் நக்கீரருடைய வாதம் சரின்னு நினைக்கிறீங்க? நக்கீரன் தன்னுடைய உண்மை, அதாவது அவன் சொன்னது சரி அப்படின்னு வாதிட்டானே தவிர அந்த உண்மையை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்ப எல்லாரும் சொல்லலாம், நக்கீரர் யார் தெரியுமா? சிவபெருமானையே எதிர்த்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்னவன். ஆனா நக்கீரன் தன் பிழைக்காக வாதிட்டான் இல்லையா? இப்போ சுவாமி கேட்கிறார், அந்த கேள்வியே என்ன? முதல்ல பெண்களுக்கு இயற்கையிலேயே கூந்தலில் மனம் இல்லையா? இதான் கேள்வி. இத மனசுல இருந்து மன்னன் சொல்லவே இல்லை. முதல்ல அவன் மனசுக்குள்ளேதான் இருக்கு. இப்ப இந்த கேள்விக்கு பதில் அங்க தயாராக தருமி கிட்ட கொடுத்து அனுப்புற. அதுல பிழை கண்டுபிடிச்சு அனுப்பிட்டாரு. இப்ப சிவபெருமானே வந்து கேட்கிறார், எதுலையா குற்றம் கண்டுபிடிச்ச? சொல்லிலா பொருளிலா? சொல்ல குற்றம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லை, பொருள்ல தயா குற்றம். என்ன குற்றம்? இயற்கையிலேயே பெண்களுக்கு மனம் கிடையாது கூந்தல்ல. இப்ப சிவபெருமான் அடுத்த கேள்வி கேட்கிறார், உயர் ஜாதி பெண்களுக்கும் கூந்தலில் மனம் இல்லையா? உயர் ஜாதி பெண்கள் என்றால் கற்பு கரசியாக இருக்கக்கூடிய உயர் ஜாதி பெண்களுக்கும் கூந்தலில் மனம் இல்லையான்னு சிவபெருமான் கேட்கிறார். அங்கே நக்கீரர் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? இப்போ கற்பு கரசியுடைய கூந்தல் மனம் இருக்கா இல்லையான்னு நக்கீரருக்கு எப்படியா தெரியும்? எனக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லி இருக்கணுமா இல்லையா? இந்த எப்பவுமே படிச்சவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியாதுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க.
எனக்கு தெரியாது அப்படிங்கிற செய்தியை அவங்க ஒத்துக்கிறதே கிடையாது எப்பவுமே. அதனால என்னாச்சு, அவங்களுக்கும் கிடையாதுப்பா. சரி, அதோட விட்டாரா? அடுத்து கேட்கிறார், அந்த பூங்கோதைக்கும் மலர் தலைமுடியில வாசனை இல்லையா? பூங்கோதை யாரு? அந்த ஆதி பராசக்தி. அவர் கொடுக்கும் போதே பதில் கொடுத்துட்டார், பூங்கோதை அப்படிங்கிறார். இப்ப பூங்கோதைனா என்ன? சதா கூந்தலிலே பூக்கள் போன்ற நறுமணம் வீசி கொண்டிருக்கக்கூடியவள் அர்த்தம். அதை சொல்லிதான் சிவபெருமான் கேட்கிறாரு. அந்த அம்பாளுக்கு கூட வாசனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ கண்ணை மூடிக்கொண்டு தாம் சொன்ன வார்த்தையை உண்மை என்பதற்காக எல்லாவற்றிலும் ஆமா ஆமா ஆமான்னு சொல்லிட்டே போறார். யாருக்கும் கிடையாது, அந்த அம்மாவுக்கு கூட கிடையாது. இப்ப இதோட நிறுத்திட்டு இருக்கலாம். அவர் ஒரு உவமை வைக்கிறார், நல்லா பாருங்க. நக்கீரர் ஒரு உவமை சொல்கிறார். உடலெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும், உடலெல்லாம் கண்கள் யாருக்கு இருக்கு? இந்திரனுக்கு. ஏன் இந்திரனுக்கு உடலெல்லாம் கண்கள் வந்தது? சாபம் வாங்கினான் அகலிகை மூலமாக. அகலிகை கிட்ட போயிட்டு சாபம் வாங்கினான் முனிவர் மூலமாக. அந்த சாபத்தை அடுத்து கண்களாக்கினார்கள். இந்த உவமையை சிவபெருமானுக்கு வைக்கிறார். நம்ம சிவபெருமான் யாரு? காமனை கண்ணால் எரித்தவன். அவனுக்கு போய் உடலெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதிலும் உவமை சொல்றானே நக்கீரன். இது சரியா? இது சரியா? பிழை. அடுத்து சொல்றான், நெற்றிக்கண் திறப்பினம் குற்றம் குற்றமேன்னு அடுத்த வரி வைக்கிறான். இப்ப சுவாமி, அட பாவி, நீ சங்க புலவன். இந்த சங்க தமிழுக்கு தலைமை வகித்து கொண்டிருக்கக்கூடிய 2ஆம் தமிழ்ச்சங்கத்திற்கு தலைவர் யாரு? நக்கீரர். அப்ப அவர் எந்த இடத்துல இருக்கணும்? அவருடைய திறமை எப்படி இருக்கணும்? அவருடைய அந்த பண்பு எப்படி இருக்கணும்? அதையெல்லாம் மாத்துறதுக்கு வந்தேன்டா. நீ என்னடா என்ன இப்படி எல்லாம் கேள்வி கேட்கிற? இப்ப நெற்றிக்கண்ணை திறந்தார். நெற்றிக்கண்ணை திறந்தாலே சாம்பல் ஆயிடுவாங்க, ஆமாதானே? அப்படி எரிஞ்சவன் தானே மன்மதன். ஆனா அந்த வெப்பத்தழல் மட்டும்தான் பாதிக்குதான். யாருக்கு? நக்கீரருக்கு. அப்பதான் நம்மளுக்கு புத்தி வருது. எப்பவுமே பட்டாதான் நமக்கெல்லாம் புத்தி வரும், சொன்னாலாம் புத்தி வராது. இப்ப நக்கீரருக்கு புத்தி வருது. போய் பொற்றாமரை குளத்துல விழுறாரு. அதுக்கப்புறம் எழுந்து வந்து புத்தி வந்து சுவாமி கிட்ட கேட்கிறாரு, நான் செஞ்சது தவறு, நான் உன்னை எதிர்த்து பேசியிருக்க கூடாது சுவாமி, எனக்கு இந்த வெப்பத்தழல் தாங்க முடியல, எனக்கு சாப விமோச்சனம் கொடு. இப்போ நக்கீரருக்கு சுவாமி சொல்றார், யாரு? நம்ம கைலாயநாதன் சொல்றார், நீ கைலாயத்துக்கு வா, உன் சாபம் தீரும் சொல்றார். இதுதான் விஷயம். இப்ப இங்க இருந்து மதுரையில இது நடக்குதுங்க. மதுரையில இருந்து திருப்பரங்குன்றம் போறார். மதுரைக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் எவ்வளவு தூரம்? கொஞ்சம் தூரம் தான். மதுரையில இருந்து திருப்பரங்குன்றம் தான் போறாரு நம்பாலு. அங்க போய் சிவ பூஜை செய்யணும். அவர் தினம் சிவ பூஜை செஞ்சுக்கிட்டே தான் கைலாய யாத்திரை போனோம். அங்க போய் சிவ பூஜை பண்றாரு. அங்க சிவ பூஜைய பாதியில நிறுத்தினா என்ன விஷயம் நடக்கும்ன்றதுதான் இந்த கதை. இப்ப அங்க கத்திமுகி அப்படின்னு ஒரு பூதம் இருக்கு. அந்த பூதம் ரொம்ப நல்ல பூதங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பூதத்திலேயே ரொம்ப நல்ல பூதம் கத்திமுகி பூதம். இந்த கத்திமுகி பூதத்துக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, 1000 பேரை சேர்த்துதான் சாப்பிடும். அந்த 1000 பேரும் எப்படி இருக்கணும்னா, சிவ பூஜைய பாதியில விட்டவங்களா இருக்கணும், இல்லையா சிவ பூஜை செய்யாதவங்களா இருக்கணும். அந்த 1000 பேர் கிடைக்கிறதுக்கு அந்த கக்கிமுகிக்கு அவ்வளோ வருஷம் ஆச்சாமா. அப்போ இப்பெல்லாம் வந்தா கண்ணிமைக்கிற நேரத்துல கோடி பேர் கக்கிமுகி தூக்கிறோம். நாம யாருமே சிவ பூஜை செய்யறது கிடையாது, இல்லையா? இப்ப அந்த பூதத்துக்கு அவ்வளோ நாள் தேவைப்பட்டிருக்குது. 999 பேர் குகையில அடைச்சு போச்சு. ஒருத்தருக்காக வெயிட்டிங். அவர் தான் நம்ம ஆளு நக்கீரர். இப்ப போனாரா, சிவ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்ப மரத்துல இருந்து ஒரு இலை விழுது. அந்த இலையில பாதி இலை தண்ணியில விழுது, மீதி இலை தரையில விழுது. இப்ப தண்ணியில விழுந்தது மீனா வந்துச்சு, தரையில விழுந்தது பறவையா போயிடுச்சு. இப்ப பறவை மீனை பூச்சி இழுக்குது, மீன் பறவைய பூச்சி இழுக்குது. இந்த ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு நக்கீரர். சிவ பூஜையை விட்டார். இதுல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த மீன் யார் தெரியுமா? நாம தான். இந்த பறவை யார் தெரியுமா? அந்த பரமாத்மா. இந்த மீன் என்ன பண்ணும்? எப்பவுமே இந்த இக வாழ்க்கையிலேயே அகப்பட்டு கெட அப்படின்னு சொல்லி இந்த சம்சார வாழ்க்கை, சம்சாரம்னா நமக்கெல்லாம் தெரிஞ்சது ஏதோ பொண்டாட்டி, அப்படி மட்டும் கிடையாது. இந்த இக வாழ்க்கை எல்லாம்
நீ இப்படியே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இழுக்கிறது தான் நம்ம வேலை. அந்த பறவை, அந்த பரமாத்மா, இல்லை இல்லை நான் உன்னை இதுக்காக நான் அனுப்பல, உன் பிறவியை முடிச்சுக்கிட்டு என்கிட்ட வா அப்படிங்கிறது அந்த பறவை. இப்போ இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா, பூஜையை விட்டார். கற்கை முகி பார்த்துச்சு, தூக்கிட்டு போய் குகையில போட்டுருச்சு. அங்க ஏற்கனவே 999 பேர் இருக்கான். அவன்லாம் அலறான், கத்துறான். ஏயா நீ எதுக்கையா வந்த? இப்போ உன்னால எங்க எல்லாரையும் சாப்பிட போதியா அந்த பூதம்? நம்ம ஆளுங்க எப்பவுமே நாம செய்யற தப்பை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்களும் பூஜை செய்யாம தான் உள்ள வந்து மாட்டிக்கின்னு இருக்காங்க. ஆனா நக்கீரர் பூஜை செய்யலைங்கிறது தான் அவங்களுடைய கோபம். இப்போ வந்தாரா, இப்ப நக்கீரர் சொல்றார், பொறுமையா இருப்பார், எல்லாரையும் முருகப்பெருமான் காப்பாத்துவார். அப்பதான் நக்கீரருக்கு முருகன் ஞாபகம் வந்திருக்கு. ஏன் இத முருகன் ஆரம்பத்திலே செய்யலன்னா, இந்த நக்கீரர் என்ன பண்ணுவாரா, வருவாரு, சரவண பொய்கையில குளிப்பாரு, அரஹரா சிவசிவான்ட்டு போயிடுவார். வருவாரு, சரவண பொய்கையில குளிப்பாரு, அரஹரா சிவசிவா போயிடுவார். இப்போ முருகன் பாக்குறான், ஓஹோ இந்த ஆளு நான் வேற என் அப்ப வேறன்னு நினைச்சிட்டான். அப்ப இவனுக்கு நான் யாருன்னு உணர்த்தணும். இப்போ கைலாயம் தானே போறான் இந்த ஆளு. இந்த கைலாயத்துக்கு போனா அவனுக்கு என்ன நடக்குமோ அதை நான் நடத்துறேன். இப்போ இதுதான் விஷயம். இப்போ நக்கீரர் முருகப்பெருமானை குறிச்சு பாடுறார். குன்றத்துல பரமகுன்றம், திருப்பரங்குன்றத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை குறிச்சு பாடுறார். பாடும்போது இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, பழமுதிர்ச்சோலை கிழவோனேன்னு பாடினார். இந்த கிழவன்னா அர்த்தம் தெரியுமா? வயசானவங்களை குறிக்கிறது இல்லைங்க. கிழவன்னா என்ன அர்த்தம்? உரிமை கொண்டவன் அர்த்தம், உரிமை உள்ளவன் அர்த்தம். ஆனா நம்மால என்ன பண்ணிட்டார் முருகன், அவர் கொஞ்சம் அப்படி விளையாடுவாரு. அப்படியா, நான் கிழவன் ஆனதுக்கு அப்புறம் வரேன், சரியா போச்சு. இவர் எப்ப கிழவன் ஆவறது, அவர் எப்ப காப்பாத்துறது? இப்ப என்ன பண்றாரு, மறுபடியும் என்றும் இளையாயின்னு பாடுறார். அதுக்கப்புறம் வேலை கொண்டு அந்த குகையை உடைத்து பூதத்தை கொன்று அந்த 1000 பேரை காப்பாத்துறாரு. அப்பதான் இவர் பாடுறாரு, யாரு, நக்கீரர். காக்க கடவிய நீ காவாதிருந்த கால் ஆர்க்கும் பரமா அருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடம் கான் இறங்காய் இனின்றார். காக்க கடவிய நீ காவாதிருந்த கால் ஆர்க்கும் பரமா என்ன அர்த்தம்? என்னை காப்பாத்துற நீயே காப்பாத்தாம இருந்தா, அந்த பரம்பொருளே என்னை காப்பாத்தாம இருந்தா என்ன வேற யாரு காப்பாத்த முடியும்னு நினைக்கிற? இங்க பரம்பொருள் யாரு? முருகன். இத நக்கீரரே சொல்லிட்டார். சிவன் வேற முருகன் வேறன்னு பூஜை பண்ணவரு சொல்லிட்டாரு. அந்த பரமா ஆர்க்கும் பரமான்னர். 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும் வெஞ்சமரில் அஞ்சேலென வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் முன் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன். திருமுருகாற்றுப்படை பாடுறார். அப்பதான் அந்த நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படை பாடுறார். ஆற்றுப்படைனா என்னன்னா நம்மளை ஆற்றுப்படுத்துவது. இப்ப நான் போய் ஒரு மன்னனை பாடி புகழ்ந்து அவன்கிட்ட பரிசு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க எல்லாரும் போய் பாடுங்க, அவனை பாடுங்க, பரிசு நிறைய கொடுப்பான், கொண்டு வாங்கிறது தான் ஆற்றுப்படை, திருமுருகாற்றுப்படை. இப்ப நம்ம அதை படைவீடாக்கிட்டோம், படையப்பாவாக்கிட்டோம். இப்ப ஆற்றுப்படைங்கிறது அதுதான், நம்மை ஆற்றுப்படுத்துவது திருமுருகாற்றுப்படை. இப்படி ஒருத்தர். இன்னொருத்தர் இருந்தார், கிட்டத்தட்ட 12ஆம் நூற்றாண்டின் இறுதி காலகட்டம், 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம். பொய்யாமொழி புலவர் அப்படின்னு ஒரு புலவர், சாமுண்டியை வழிபாடு செய்யக்கூடியவர், அந்த சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியவர். கவின்னா அப்படி ஒரு கவித்துவம், நல்ல கவி பாடுவார். தமிழ் அவ்வளோ ஒரு அழகான கவியில பாடுவார். நம்ம ஆளுங்களை பத்தி தெரியாதா? யாரு தமிழ்ல பாடினாலும் என்ன பாடு என்ன பாடு என்ன பாடுன்னு ஓடுறவங்க நம்ம ஆளுங்க. இப்ப முருகன் என்ன பண்றான், அவர் வாயால தமிழ் வேணும்னு ஆசைப்படுறான். இப்ப முருகனை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அடியார் போய் பொய்யாமொழி புலவர்கிட்ட கேட்கிறார், எங்க முருகனை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க அப்படின்னு. அந்த ஆள் சொல்றாரு, பெட்டையை பாடும் வாயால் அவன் இட்ட முட்டையை பாடேன்னாராம். பெட்டையை பாடும் வாயால் அவன் இட்ட முட்டையை பாடேன்னாராம். சும்மா இருப்பாரா நம்மால? ஓஹோ அப்படியா? இப்ப கையில இருக்கிற வேலை தண்டாயுதமாக்கிக்கிட்டாரு, கோலாக்கிக்கிட்டாரு. அந்த அலங்காரம் எல்லாம் மாறி வேடன் ரூபத்துல வந்தாரு. அவருக்கு வேடன் ரூபம் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, அடிக்கடி எடுத்துப்பாரு. நம்ம அப்பா கூட அப்படித்தான்,
எல்லா வேஷமும் போட்டவர் நம்ம அப்பா தான். எத்தனை வேஷங்கிறீங்க? எல்லா வேஷமும் போட்டிருக்கிறாரு. மண்ணு சுமக்கிற வேஷம் கூட போட்டாருன்னா பாத்துக்கோங்க. இப்போ வேடன் ரூபத்துல போறார். இப்போ வேடன் ரூபத்துல போய் அங்கே தொண்டை நாடு, அதாவது தொண்டை நாட்டுல தான் இவர் பிறக்கிறார். இரவு நேரம் கானக வழியா வந்துகிட்டு இருக்கிறார். இவர் வழி மறிக்கிறார். யாரு? வேடனாக போன நம்ம வேலன் வழி மறிக்கிறார். என்னையா வேணும் உனக்கு? எனக்கு உங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய செல்வம் எனக்கு வேணும். நான் செல்வம் படைத்தவன் கிடையாது, நான் வறுமை புலவன். அன்னைக்கு காலகட்டத்துல வறுமையும் புலமையும் இரட்டை குழந்தைகள். வறுமை அதிகமாக இருந்தது, புலமையும் அதிகமாக இருந்தது. இன்று செழிப்பு அதிகமாகிவிட்டது, புலமை குறைவாகிவிட்டது. அப்ப அன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நான் வெறும் புலவன். அப்படியா? என்ன நினைச்சு பாடு, என்ன வச்சு பாடு. சரி, உன் பேர் என்ன? உயிர் முக்கியம் அமைச்சரே, உன் பேர் என்ன? முட்டை. முட்டைன்னு ஒரு பேராயா? ஆமா, எனக்கு ஒரு பெரிய புலவர் வச்சாரு, முட்டை, பாடு. இப்ப பாடுறாரு. அவருடைய பாட்டுல குறை கண்டுபிடிக்கிறாரு முருகன். அதன் பிறகுதான் அவருக்கு புத்தி வருது, வந்திருப்பது சாதாரண வேடன் இல்லை அப்படின்னு. இந்த செய்திய அருணகிரி திருப்புகழ்ல வைக்கிறார். முற்றித்திரி வெற்றி குருபர முட்டை பெயர் செப்பி, அதாவது முற்றித்திரி வெற்றி குருபர முற்பட்ட முரட்டு புலவனை முட்டை பெயர் செப்பி கவிபெரு பெருமாளே அப்படின்னு அருணகிரி பாடுறார். அதாவது முற்பட்ட முரட்டு புலவனை, பெட்டையை பாடும் வாயால் அவனிட்ட முட்டையை பாடேன்னு சொன்ன முரட்டு புலவன் வாயால முட்டைன்னு சொல்லி என் மேல ஒரு பாட்டு பாடுன்னு கேட்ட முருகா அப்படின்னு பாடுறார். நம்மளுக்கு எது வச்சாலும் பாடுறாங்க. அவங்க அப்பா அப்படிதான், பித்தான்னு சொன்னா பாடுறாங்க, பித்தானே பாட ஆரம்பிக்கிறாங்க. இவர் முட்டைன்னு சொல்லி பாட வைக்கிறாரு. ஆக மொத்தத்துல தமிழால அவங்கள பாடணும் இல்லையா? அப்படித்தான் முருகனை இவங்க பாக்குறாங்க. இன்னொருத்தர் இருந்தாருங்க, முருகனும் சிவனும் வேற வேறன்னு சொல்லியே அழிஞ்சு போனவன். அழியல, இன்னைக்கும் நம்ம கூட தான் இருக்கார், முருகன் கூட தான் இருக்கா. யாரு? யாரு? சூரபதுமன். சூரபதுமன் அவரு சாதாரண தவம் செஞ்சவன் இல்லை. முருகனுடைய வீரத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சூரபதுமனின் தவத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சூரனுடைய தவத்தை மெச்சி சிவபெருமானே வந்து வரம் கொடுக்கிறாரு. 1008 அண்டங்களையும் ஆளக்கூடிய வரத்தை கொடுத்தார். 108 யுகங்கள் வாழக்கூடிய வரத்தை கொடுக்கிறார். 1008 அண்டம்னா என்ன? அண்டம்னா என்ன? இப்போ நம்ம பூமியில இருக்கோம்ல, இந்த பூமி எவ்வளவு பெருசு தெரியாது, அது கற்பனை பண்ண முடியாது. இந்த பூமி சூரியனை சுத்தி வருது இல்லையா? இந்த சூரியனை சுத்தி 9 கோள்கள் இருக்கு. இந்த சூரியனை போல பல லட்ச கோடிக்கணக்கான சூரியன்கள் இந்த அண்டத்துல இருக்கு. இப்படி 1008 அண்டங்கள். இப்போ ஒரு அண்டத்தை நம்மளால யூகிக்க முடியலையே, 1008 அண்டங்களை ஆட்சி செய்யக்கூடிய திறமை படைத்தவன் சூரபதுமன். யோசிச்சு பாருங்க, வரலாற்றுல இப்படி ஒரு வரத்தை யாராவது வாங்கி இருக்காங்களா? மூவுலகையும் ஆள வேண்டும், மும்மூர்த்திகளையும் ஆள வேண்டும், தேவலோகத்தை ஆள வேண்டும், எல்லாம் கேட்டாங்கப்பா. 1008 அண்டம் எவ்வளவு பிளான் பண்ணி கேட்டிருக்கான் பாருங்க. சூரபதுமனால 1008 அண்டங்கள்ல இருந்து அண்டத்திற்கு ஒரு பிரம்மனை வரவழைக்க முடியும். ஆமாங்க, சூரபதுமனால அண்டத்திற்கு ஒரு பிரம்மனை வரவழைக்கக்கூடிய தகுதி சூரபதுமனுக்கு இருந்தது. அது மட்டுமா, 108 யுகங்கள் வாழக்கூடிய சக்தி பெற்றவன். 108 யுகம்னா என்னங்க? நம்ம எந்த யுகத்துல இருக்கோம்? கலியுகத்துல இருக்கோம். 4 யுகங்கள், சத்தியயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகம். இது போல 108 யுகமாம் அந்த சூரபதுமன் வாழக்கூடிய யுகங்கள். அப்படிப்பட்ட வரத்தை வாங்கியவன் சூரபதுமன். இப்போ இவ்வளோ வரத்தை எல்லாம் வாங்கினாரே, அதை வச்சு ஒழுங்கா இருந்தாரா? இல்லையே. உடனே தேவர்களை பிடிச்சா, சிறையில வச்சா, படாத பாடு. இந்திரன் எங்கன்னே தெரியல, தலைமறைவாயிட்டார். இப்போ வீரபாகு தூது வர, வீரபாகுடைய தூது கந்த புராணத்துல ரொம்ப முக்கியமான இடம். நம்முடைய இதிகாசங்கள்லயும் புராணங்கள்லயும் 3 தூது ரொம்ப முக்கியம். ஒண்ணு ராமாவதாரத்துல, ராமாயணத்துல அனுமன் தூது, இன்னொன்னு கிருஷ்ணனுடைய தூது, 3வது நம்முடைய வீரபாகு தூது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
கந்த புராணத்தை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் வீரபாகு இருப்பார், தெரியுமா? இப்போ ராமாயணத்தை பத்தி பேசுறோம்ல, ஹனுமனை பத்தி பேசுறோம். இப்ப ராமாயணம் எங்கெல்லாம் ஒழிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் ஹனுமன் இருப்பார் என்பது திண்ணம் இல்லையா? இப்ப நான் சின்ன வயசுல எல்லாம் ராமாயண காவியம் நடக்கும் போது அந்த ஹனுமனுக்கு ஒரு இடம் போட்டு வைப்பாங்க, ஒரு துண்டு போட்டு அங்க பூ போட்டு வைப்பாங்க. ஏன்னா அங்க ஹனுமனே உட்கார்ந்து அந்த காவியத்தை கேட்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அதே போல கந்த புராணத்தை பற்றி பேசும் போதெல்லாம் வீரபாகு இருப்பாரா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வீரபாகு தூது போறாரு, யாருக்கிட்ட? சூரபதுமன் கிட்ட போறாரு. போய் சொல்றாருப்பா, இந்த தேவர்களை கொஞ்சம் விடுவிச்சிரு. எதுக்கு உனக்கு இவ்வளவு ஆணவம்? நீ இவ்வளோ வரத்தை வாங்கி இருக்கிற. வீர மகேந்திரபுரி, அந்த வீர மகேந்திரபுரிய பார்த்துட்டு வீரபாகு நினைச்சாராம், ஒருவன் வாழ்க்கையில சிவபெருமானுடைய அருளை முழுமையாக பெற்றிருந்தால் அவன் எப்படிப்பட்ட செல்வ வாழ்க்கையை வாழ்வான் என்பதற்கு சூரபதுமன் ஒரு உதாரணமா. அவ்வளோ செழிப்பா இருந்துச்சு அந்த வீர மகேந்திரபுரி. இப்ப போறான், அவர்கிட்ட சொல்றான், வந்திருப்பது உன்னை அழிக்கக்கூடிய சக்தி. நீ கேட்ட இல்ல, உன் சக்தியால் அன்றி வேறு எந்த சக்தியும் என்னை அழிக்க கூடாதுன்னு வரம் கேட்ட இல்ல, அந்த சக்தி தாண்டா வந்திருக்கு, புத்திய மாத்திக்கோ. இப்போ நம்மால் அதெல்லாம் கேட்கிறாள்லாம் கிடையாது. அவர் சொல்றாரு, மேலே 1008 எனும் அண்டமும் ஆண்டு வெற்றி கொண்டு ஆளுகின்ற தனி இறையாகிய எனக்கு, எவ்வளவு ஆணவம் பாருங்க. ஆளுகின்ற தனி இறைனா என்ன? இறைவன். 1008 அண்டங்களை ஆளுகின்ற நான் தான்டா கடவுளே. அவர் சொல்றார், 1008 என்னும் அண்டமும் மேலே 1008 அண்டமும் வெற்றி கொண்டு ஆளுகின்ற தனி இறையாகிய எனக்கு கோலவாள இரு இன்னமும் தோன்றா குதலை பாலனே குலாமேன் என புத்திகள் பகர்வான். நானா பல்லு கூட முளைக்கிற அந்த பிள்ளைக்கு அவனை கூட்டிட்டு வந்து என்ன அழிப்பான்னு சொல்ற அப்படிங்கிறாராம். இப்ப அதே சூரபதுமன் தான் இங்க போர்க்களத்துல போர்னா சாதாரணமாலாம் நடக்கல. விண்ணுல நடக்குது, மண்ணுல நடக்குது, கடல்ல நடக்குது, காட்டுல நடக்குது. அந்த சூரனுடைய வதம் செய்யறதுக்கு அத்தனை இடங்கள்ல போர் செய்யறான் முருகன். இப்போ போர்க்களத்துல சூரபதுமனுடைய ஆணவத்தை அழிக்கணும். சூரபதுமன் மிகச்சிறந்த சிவபக்தன். அந்த சிவபக்தியை மெச்சினான் எம் முருகன். அதனால தான் யார் என்பதை ஒரு சில நாழிகை காட்டினானாம் முருகன். ஒரு சில நாழிகை, ரொம்ப நேரம்லாம் இல்ல, ஒரு சில நாழிகை அந்த சூரபதுமனுக்கு தான் யார் என்பதை காட்டி அருளினானாம். அப்ப சொல்றான், யாரு? பல்லே முளைகள அவனை கூட்டிட்டு வந்தியாடான்னு கேட்ட அந்த சூரபதுமன் சொல்றான், கோலமாமங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்றிருந்தேன் மாலையன் தனக்கும் மற்றைய வானவர் தமக்கும் மூலமாகிய மூர்த்தியும் மூர்த்தி என்றோன்னு சொன்னானா. வந்திருக்கிறது யாரு? சிவபெருமான் வந்திருக்கிறார். அந்த வரிய கவனிங்க. மால் அயன் தனக்கும் மற்றைய தேவர்கள், மற்றைய ஏனையே இருக்கக்கூடிய தேவர்களுக்கும் மூலமாகிய மூர்த்தி யாரு? நம்ம மூர்த்தி. அவன்தான் முருகனா வந்திருக்கிறான் அப்படின்னு சூரபதுமனை எதிர்த்து, முருகனை எதிர்த்து போரிட்ட சூரபதுமன் சொல்றான், நாம சொல்லலையேப்பா, நாம சொல்லலையே. சூரனுக்கு அந்த காட்சி கிடைக்குது. அவன் எப்பேற்பட்ட வரம் செஞ்சவன் பாத்தீங்களா? முருகனை நேர்ல பார்த்துட்டாங்க, முருகனை நேர்ல பார்த்துட்டான் சூரன். சூரன் அழிந்தானா? இல்ல, அழியல. இப்ப வரைக்கும் முருகன் கையில சேவல் கொடியாகவும் அவருக்கு வாகனமாகவும் இருக்கிறான் சூரபதுமன். இந்த இந்திரன் போய் முருகன் காலில் விழுந்தாராம். பதவி எல்லாம் வந்தாச்சு. இந்திரன் போய் முருகன் காலில் விழுறா. மயில் பார்த்து சிரிச்சுது, டேய் நீ அன்னைக்கும் என்னதான் வணங்குன, இன்னைக்கும் என்னதாண்டா வணங்குற. எதனால? எம் முருகப்பெருமானின் திருவடியை அடைந்த ஒருவன் எப்பேற்பட்ட தீய குணங்களை உள்ளடக்கியவனாக இருந்தாலும் அவன் திருவடியை பற்றிவிட்டால் அவனை அனைவரும் கைகூப்பி வணங்கும் நிலைக்கு உயர்த்தி விடுவானாம் எம் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட தெய்வம் எம்முடைய தெய்வம் முருகப்பெருமான். அவனை பற்றியே திருப்புகழ் பாடிய என் அருணகிரிநாதரை பற்றி பேச வந்திருக்கிறேன்.
இந்த அருணகிரியாருடைய திருப்புகழை அடியேன் படிக்க ஆரம்பிக்கும் போது இந்த செய்தியை நான் சொல்லி ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு திருப்புகழ் அப்படின்னு சொன்னாலே அம்மம்மா கஷ்டம், அப்பப்பா கஷ்டம்னு ஓடிடுறாங்க. சந்தம் கஷ்டமா இருக்கு, பாட்டு கஷ்டமா இருக்கு, ஒண்ணுமே கஷ்டம் இல்லைங்க. எனக்கு திருப்புகழ் வாயிலே வந்ததில்லை முன்னாடி எல்லாம். அப்ப திருப்புகழ் நான் சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா ஒரு பாட்டு பாடுவார், முத்தை தருபத்தி திருநகை எத்தை கிரை சத்தி சரவண, அந்த ஒரே பாட்டு தான் தெரியும். திருப்புகழ் படிக்கணும்னு ஆசை, பார்த்தேன், படிக்க முடியல. போனேன், முருகனை பார்த்தேன், அருணகிரியாரை கேட்டேன். அருணகிரி உனக்கு பரவாயில்ல, முருகன் வேளால நாக்குல எழுதிட்டான், நான் ஒன்னும் தெரியாத தத்திப்பா நான் எப்படி திருப்புகழ் படிப்பேன்னு திருப்புகழ் படிக்க வச்சான். இன்னைக்கு 400 மாணவர்களுக்கு திருப்புகழ் வகுப்பு எடுக்கும் பாக்கியத்தை அந்த முருகப்பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட முருகப்பெருமான், அந்த முருகனை நினைத்து திருப்புகழ் பாடிய அருணகிரி. இந்த அருணகிரியாருடைய வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் தெரியுங்க. அவருடைய இளம் பருவம் எப்படி இருந்தாரு? சதா பெண் பித்து, பெண்ணாசை, பெண் மோகம், விலை மாதர்களின் வசத்திலே இருப்பார் அருணகிரி. அவருடைய அந்த இளமை காலம் அப்படிப்பட்டதுதான். முருகப்பெருமானுக்கு வேற ஆளே இல்லையா? முருகப்பெருமானை பாடுவதற்கு ஆள் இல்லையா? உலகமே காத்து கொண்டிருக்கிறதே. ஆனால் ஏன் அருணகிரியை தேர்ந்தெடுக்க வேண்டும்? இப்போ அருணகிரிக்கு அவருடைய வினை பயன் தெரியாதுங்க. அவர் திருப்புகழ் பாடத்தான் பிறவி எடுத்தாரு அப்படிங்கிறது அருணகிரிக்கு தெரியாது. ஆனா முருகனுக்கு தெரியும்ல, முருகனுக்கு தெரியும்ல. இப்ப முருகன் போய் அன்னைக்கு சுந்தரனை ஆட்கொண்டானே எம் ஈசன், டேய் நீ வந்த நோக்கம் வேறடா, நீ என்னடா போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ற, வா உனக்கு நான் 2 கல்யாணம் பண்றேன் அப்படின்னு ஆட்கொண்டு கூட்டிட்டு போனாரா இல்லையா? ஏன் முருகன் அருணகிரி அப்படி செய்யல? அருணகிரி தப்பு பண்ணும் போதெல்லாம் போய் முருகன் ஏன் தடுக்கல? நம்ம யாராவது சிந்திச்சோமா? அருணகிரியாருடைய வினை பயன். சரி, அது ஒரு ஓரம். இன்னொரு காரணம் இருக்குங்க. முருகப்பெருமான் ஞான பண்டிதன் இல்ல, அவன் கொடுக்கிற ஞானம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த உலகம் பார்க்கணுமா இல்லையா? அவனுடைய ஞானம் எப்படி இருக்கணுங்கிறத இந்த உலகம் பார்க்கணும். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கந்த புராணத்துல இருக்கு. நம்ம பிரம்மனை கொட்டி சிறையில் அடைக்கிறாரு முருகன். எதுக்காக அடைச்சாரு? நிறைய பேர் சொல்லிடுவாங்க பிரம்மனுக்கு பிரணவ மந்திரம் தெரியல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரம்மனுக்கு பிரணவ மந்திரம் தெரியாம இல்ல, அவருக்கு பேரே மறைக்கிழவோன். மறைக்கிழவோன்னா வேதங்களை உரிமையாக்கி கொண்டவன், மறைக்கிழவோன்னு பேரு. தெரியாம இல்ல. இப்ப முருகன் கேட்கிறாரு. முருகன் கேட்ட உடனே பிரம்மதேவர் அந்த பிரணவ மந்திரத்தை சிந்திக்கிறாரு. சிந்திச்ச மாத்திரத்துல சொரூபத்துல அடங்குறாரு பிரம்மன். சொரூபத்துல அடங்கவே அங்க என்ன நடக்குதுன்னே புரியல. கேள்வி முருகன் கேட்டான், அந்த கேள்வியும் அவருக்கு ஞாபகத்துல இல்ல, எதுவுமே தெரியல, அப்படியே சொரூபத்துல ஒடுங்கிட்டார். அப்பதான் நம்மளால ஓங்கி ஒரு கொட்டு வைக்கிறாரு பிரம்மன் தலையில. அந்த சின்ன கை, குட்டி கை நம்ம முருகனுக்கு, அந்த சின்ன கரம் பட்டு அந்த 4 தலையும் அப்படியே ஓங்கி அழுத்தியது போல இருந்துச்சாம், இந்த 4 தலையும். ஏன் அப்படின்னா, இப்ப அந்த காலத்துல நம்ம ஏதாவது மறந்துட்டா நம்ம வாத்தியார் கொட்டுவாங்க, அது அந்த காலம். இந்த காலத்துல எல்லாம் திட்டக்கூட கூடாது, பசங்களை திட்டக்கூட கூடாது. ஏன்னா நாம ஜென்டில் பேரண்டிங்கா இருக்கணும், டீச்சர்ஸ் எல்லாரும் ஜென்டில் டீச்சர்ஸா இருக்கணும், திட்டக்கூடாது, அடிக்கக்கூடாது. ஆனா அந்த காலம் அப்படி இல்லை, அடிச்சாதான் படிப்பு வரும். இப்ப ஓங்கி கொட்டுறாரு, பிரம்மன் அப்படியே விழித்தெழுகிறார். இப்ப முருகன் கேட்கிறா, ஏன் பதில் சொல்லல? நான் சொரூபத்தில் ஒடுங்கினேன், எனக்கு எல்லாத்தையும் மறந்துட்டேன். அப்போ பிரணவ பொருளை சிந்தித்த மாத்திரத்தில் நீங்கள் சொரூபத்தில் ஒடுங்கினால் நீங்கள் படைக்கின்ற அந்த படைப்பில் மனிதன் விலங்காகவோ விலங்கு மனிதனாகவோ மாறிவிடும் அல்லவா? அதை செய்யலாமா? அந்த ஞானத்தை பெற்றவன் எம் முருகப்பெருமான். அதனால கொண்டு போய் சிறையில் அடைக்கிறான். சிறையில் அடைச்சிட்டு படைக்கும் தொழிலை செய்யறாரா. அவன் படைக்கிற எல்லா உயிரினங்களும் ஞான வடிவமாகவே இருக்காமா. ஒரு தப்பு நடக்கல, எந்த விஷயத்துக்கும் அவங்க ஆட்படல, எல்லாருமே அப்படியே ஒரு சித்த நிலையில இருக்காங்க, ஞானமே வடிவான நிலையில இருக்காங்க. இது உலகத்திற்கு அடுக்குமா? உலகம் சமநிலை பெறுமா? இப்ப தேவர்கள்லாம் போறாங்க, முருகன் படைக்கிற அனைத்துமே ஞானமாகவே இருக்கிறது, சமநிலை இல்லை உலகத்துல.
படைக்கும் தொழிலை மீண்டும் பிரம்மனுக்கு கொடியா? ஏன் முருகப்பெருமான் அதை செஞ்சார்னா, முருகப்பெருமான் திருவடி பட்டால் தலைவிதி மாறும். நீ என்ன வினைய வேணா செஞ்சுட்டு இரு. ஏன்னா நம்ம சைவ சமயம் அதை தானே சொல்லுது, வினை நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லையா? ஆனா முருகன் கை வச்சா அந்த வினையெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப பிரம்மனையே சிறையில அடைச்சிட்டு அவன் தலையெழுத்தையே மாத்திட்டான் முருகன்னா, நமக்கெல்லாம் தலையெழுத்தை எழுதுற பிரம்மன் தலையெழுத்தையே மாத்தினவன் முருகன், அவன் நம்ம தலையெழுத்தை மாத்த மாட்டானா? அப்படி மாறியது அருணகிரியாருடைய தலைவிதி. இப்ப அருணகிரியார் தவறு செய்யும் போது முருகன் தடுக்கல. ஏன் தடுக்கல? பொதுவாக நம்முடைய இந்த ஐம்புலன்கள் இருக்கு பாருங்க, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல், சிந்தனை, இது எல்லாமே உலக வாழ்க்கையின் மீது மிக எளிமையாக கவரக்கூடியது. இந்த உலகத்துல என்னெல்லாம் அழகோ, எதெல்லாம் வசீகரமோ, எதெல்லாம் ஈர்க்கக்கூடியதோ அதன் பால் நம் மனம் சென்று விடக்கூடியது இயற்கையாகவே. அதனால ஒரு பாடம் நம்ம கத்துக்கணும். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொருள், ஒரு சிலருக்கு பணத்தாசை, ஒரு சிலருக்கு பதவி ஆசை, ஒரு சிலருக்கு புகழ்ச்சி ஆசை, எல்லாரும் நம்மளை புகழ்ந்துகிட்டே இருக்கணுங்கிற ஆசை. அருணகிரிக்கு வந்ததோ பெண் ஆசை. இப்ப பெண் ஆசையை வரும்போது முருகன் தடுக்கல, நீ என்ன வேணா பண்ணு. ஏன்னா உன் மூலமா தான் இந்த உலகத்துக்கு ஒரு பாடம் உண்டு. இப்ப அருணகிரி தவறு செஞ்சார்ல, அவர் ஒரு ரொம்ப பேரழகு. அருணகிரி ரொம்ப அழகா இருப்பார். அந்த அருணகிரி தன்னுடைய தவறெல்லாம் ஒரு கட்டத்துல பாக்குறார். உடலெல்லாம் தொழுநோய், புழு. அந்த பாட்டு எழுதுறாரு, உடலில் இருந்து புழுக்கள் வெளியேறுகிறதுன்னு பாட்டு எழுதுறாரு அருணகிரி. அப்படிப்பட்ட உடம்பை முருகப்பெருமான் இரு கரத்தில் தாங்கினான். அருணகிரி கோபுரத்துல இருந்து விழும்போது முருகன் தாங்கினார்ல, நம்ம விழுந்தா தாங்குவானா? நம்ம விழுந்தா தாங்கிடுவானா? தாங்க மாட்டான். ஏன்னா அருணகிரிக்கு வந்தது ஆன்ம பக்குவம். நம்மில் யார் ஒருவருக்கு ஆன்ம பக்குவம் வரும்? நாம செய்யற தவறை நினைத்து நம்ம வருந்தி இருக்கிறோம். அந்த தவறினால் வரக்கூடிய விளைவுகளுக்காக நம் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வருமே தவிர ஆன்ம பக்குவம் நமக்கு வராது. அருணகிரி போய் கோபுரத்து மேல நின்னு சொல்றார், முருகா, இந்த உடம்பு கொடுத்தியே, கிடைத்தற்கரியது மானிட பிறவி. மானிட பிறவி சாதாரணமெல்லாம் நமக்கு கிடைக்கலைங்க. எத்தனை பிறவியை செஞ்ச புண்ணியமோ இந்த மானிட பிறவி நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பிறவி எனக்கு கொடுத்த, கண்ணு கொடுத்த, காதை கொடுத்த, வாய் கொடுத்துருக்குற, கை கால் கொடுத்துருக்குற, என் மனசை கொடுத்துருக்குற, இதையெல்லாம் வச்சு உன்னை பேசல, உன்னை பாடல, உன்னை பார்க்கல, உன்னை பத்தி கேட்கல, உனக்கு பூஜை பண்ணல, இந்த உடம்ப வீணாக்கிட்டேனே முருகான்னு குதிக்கிறாரு. முருகன் தாங்கிட்டான். இதான் நடந்தது. இப்ப அருணகிரியார தாங்கிட்டார். எப்போ அருணகிரியார பேசினாலும் கொஞ்சம் மனசு. இப்ப அருணகிரியார தாங்கிட்டார் முருகன். தாங்கி முருகப்பெருமான் அவருக்கு மௌன உபதேசம் செய்கிறார். 12 ஆண்டு காலம் தவம் செய்கிறார். சாதாரணமாலாம் இல்லை. ஒரு மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய செல்கள் முழுவதுமாக அழிந்து அவருக்கு புதிய செல்கள் வருவதற்கு 12 ஆண்டு காலம் தேவைப்படும். இப்ப முருகப்பெருமான் மௌன உபதேசம் செய்கிறார். 12 வருஷம் உட்கார்ந்தார். தனக்குள்ளே தான் அடங்கி மௌனத்துல உட்கார்றார். 12 வருஷம் கழிச்சு எழுறாரு. அந்த உடம்பு பொன் மேனியாக திகழ்ந்ததாம். பொன்னார் மேனியாக அருணகிரியாருடைய உடல் பார்க்கப்பட்டதாம். அப்போ முருகப்பெருமான் நாவிலே ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை எழுதி பாடுங்கிறார். என்னையா பாடுறது? ஒன்றும் தெரியல, பாட்டு வரல. பேரின்பத்தை கண்ட பின் பாட்டு வருமா? வரல. இப்போ முருகப்பெருமான் முத்துன்னு அடி எடுத்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் தெரியும். முத்தை தரு பத்தி திருநகை அத்தைக்கிரை சத்திச்சரவண முத்திக்குரு வித்துக்குருபரை என போதும் முக்கட்பர மற்கச்சுருதின் முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்தமிழரும் அடிபேன 10 தலை தத்தக்கணதொரு ஒற்றைக்கிரி மெத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்திகிரில் இரவாக 10 கிரை தத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தோடு ரட்சி தழுவது ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிட்டப்பதம் பதித்து பயிரவை திக்கக்கண டிக்க கழுகுடு கழுதாட திக்குப்பரி அட்டப்பயிரவ தொக்குத்தொகு சித்திரப்பவர் இக்கத்துகள் என ஓத
கொத்துப்பறை கொட்டக்கிழமிசை குக்கு குகு குக்கு குகு குத்திப்புதை புக்கு பிடியனம் முதுகூகை கொட்பற்ற நட்பற்றன ஒரு வெட்டிப்பழி இட்டுக்குலகிரி குத்துப்பட ஒத்துப்பரவள பெருமாளேன்னு பாடினார். இப்போ பாடிட்டாரு, அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. முருகனை பார்க்குறாரு, என்ன பண்ணிட்டோம், வயலூருக்கு வா, வயலூருக்கு வா. இப்போ வயலூருக்கு போறார் அருணகிரி. வயலூருக்கு போன உடனே அங்க இருக்கிற விநாயக பெருமானை பார்க்கிறார். இந்த விநாயகருக்கு பாடுறாருங்க அருணகிரி. நம்ம எல்லாம் விநாயகருக்கு என்ன பட்சணம் வைப்போம்? கொழுக்கட்டை வைப்போம், சுண்டல் வைப்போம், மிஞ்சி போனால் ஏதாவது கல்கண்டு பொரி அவல் சக்கரை பொங்கல். 21 பட்சணம் வச்சாருங்க அருணகிரி. 21 பட்சணங்களை எதுல வச்சாரு? பாட்டுல பாடுறாரு. பக்கரவை சித்திரமணி பொற்கலனை இட்டநடை பக்ஷியனும் முக்கதுர கமுனீப பக்குவ மலர்த்தொடைய மக்குவடு பட்டொழிய பட்டுருவ விட்டொழுக்கை வடிவேலும் திக்கதும திக்கவரும் குக்குடமும் இரட்சித்தரும் சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும் செய்ப்பதையும் வைத்துய திருப்புகழ் விருப்பமுடு செப்பென எனக் கருகை மறவேனே இக்கவரை நற்கணிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவற்றுவரை இளநீர்வன் டெச்சில் பெயர் அப்பவகை பச்சரிசி பிட்டுவெள ரிப்பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்காடி சிற்கடலை பச்சனமை நக்குளரு விக்கின சமத்தனும் அருளாழி வெற்பகுடி லச்சடில விற்பர மரப்பொருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே என்று பாடினார். பாடுறார், 21 பட்சணம் பாடுறார். 21 பட்சணத்தை வச்சு விநாயகருக்கு பாட்டு எழுதுறார். யாரு? வண்டு எச்சில்னா தேன், ஆமா தானே? எச்சில், வண்டுடைய எச்சில் தேன். இப்போ 21 பட்சணம் வச்சு பாடுறாரு. விநாயக பெருமான் அருள் செய்யறார், எல்லாம் பண்றாரு. இப்போ வயலூர் முருகன் எல்லாம் பாடுறார். அருணகிரி ஒவ்வொரு பாட்டையும் சும்மா ஒரு இடத்துல உட்காந்து பாடிடல. இந்த அருணகிரி யாரு? இவர்தான் பெண்ணாசை பிடித்து அங்கே ஞானம் இல்லை என்று அழைந்து கொண்டிருந்தவர். முருகன் திருவடிப்பட்டு அவர் பாடிய பாடல்கள் இதெல்லாம் அவருக்கு எத்தனை ஞானம் பார்த்தீங்களா? அப்ப முருகப்பெருமானின் திருவடி கிடைச்சா ஒருத்தருக்கு ஞானம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அருணகிரி தான் சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப ஒவ்வொரு தலமா பாடிக்கிட்டே போறார், ஒவ்வொரு தலமா பாடிக்கிட்டே போறார். என்னுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, சிவனும் முருகனும் ஒன்று என்ற தத்துவத்தை அருணகிரி விளக்கியதுதான் என்னுடைய தலைப்பு. இப்போ பழனிக்கு போறார். பழனியே சிவம் மயம் என்று குறிப்பிடுகிறார் அருணகிரி. பழனி முழுக்க சிவபெருமான் தான் நிறைஞ்சிருக்கா அப்படிங்கிறார். பழனிக்கு போறார். நமக்கெல்லாம் நமச்சிவாய சிவாய நம, இந்த 2 பஞ்சாட்சர மந்திரம் தெரியும். நமச்சிவாய அப்படிங்கிறது இக சௌபாக்கியத்தை தரக்கூடியது. நமக்கு தேவையான பொன் பொருள் மனைவி பேர் புகழ் எல்லாம் இந்த நமச்சிவாய சொன்னா கிடைக்கும். இக சௌபாக்கியம்னு பேர். பர சௌபாக்கியம் என்பது அந்த சிவபெருமானையே தருவது. சிவாய நம என சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவாய நமன்னு சிந்திக்கணுமா, வாய் விட்டு சொல்லக்கூடாது, சிந்திக்கணும். இந்த 2த்தையும் சொன்னா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் சடாட்சர மந்திரத்தை சொன்னா கிடைக்குங்கிறார் அருணகிரி. வசன மிகுவேற்றி மறவாதே மனதுயராட்சி உழலாதே இசை பயில் சடாட்சர மதாலே இகபர சௌபாக்கியம் அருள்வாயே. இசை பயில் சடாட்சரம். சடாட்சரம்னா என்ன? சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லு, உனக்கு இகபர சௌபாக்கியம் கிடைக்குங்கிற. பழனியில பாடுறார். அவரு அந்த பழனி முருகனை கொஞ்சம் ஸ்பெஷலா தான் பாடுவார். ஏன்னா அங்கேதான் முருகப்பெருமான் அருணகிரிக்கு ஜபமாலை தந்தவன், ஜபமாலை தந்த சத்குருநாதா. அந்த பழனியில பாடுறாரு, கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து, கருவினுருவாகி வந்து வயதளவிலே வளர்ந்து, கலைகள் பலவே தெரிந்து மனதாலே, கலைகள் பலவே தெரிந்து மனதாலே, கரிய குழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்பு தைந்து, கரிய குழல் மாதர் தங்கள் அடிசுவடு மார்பு தைந்து, கவலை பெரிதாகி நொந்து மிகவாடி, ஹரஹர சிவாயவென்று ஹரஹர சிவாயவென்று தினமும் துதியாமல் நின்று அருசமய நீதி ஒன்றும் அறியாமல் அசனமிடுவார்கள் தங்கள்
அனுதினமும் நாணமின்றி அழிவேனோ. உரகப்படமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர், உரகப்படமேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கர், உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே. உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க, உபயகுல தீபதுங்க விருது கவிராஜ சிங்க, உரை புகழியூரில் அன்று வருவோனே. உரை புகழியூரில் அன்று வருவோனே. பறவை மலை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா. பறவை மலை மீதிலன்று ஒரு பொழுது தூது சென்ற பரமனருளால் வளர்ந்த குமரேசா. பகையசுரர் சேனை கொன்று அமர சிறை மீள வென்று, பகையசுரர் சேனை கொன்று அமர சிலை மீள வென்று, பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே. பழனிமலை மீதில் நின்ற பெருமாளே. யார் பண்ணாரு? அருணகிரி பாடுறாரு. அந்த பாட்டுடைய அர்த்தம் சொல்றேன். சிவனும் முருகனும் ஒன்று. இதுல ஒரு வரி வரும், உபயகுல தீப துங்க விருது கவி ராஜ சிங்க. யாருங்க? யாரு? நம்ம சம்பந்தருங்க, ஞான சம்பந்தர். இந்த ஞான சம்பந்தர் தான் அருணகிரிக்கு முருகன். அடியனுக்கு தெரிஞ்ச வகையில நமக்கு 1325 சொச்சம் திருப்புகழ் கிடைச்சிருக்கு. 16,000 பாட்டு பாடினாரு, ஆனா 1325 பாட்டு தான் கிடைச்சிருக்கு. அந்த 1325 பாடல்கள்ல 149 பாட்டுல முருகனை ஞான சம்பந்தராகவே பாடியிருக்கிறார். ஞான சம்பந்தரின் கவியை ராஜகவின்னு சொன்னார் அருணகிரியார். அருணகிரியாருடைய பார்வையிலே ஞான சம்பந்தர் இல்லைன்னா தமிழ் அழிந்து போயிருக்கும் என்பது உண்மை. அது அருணகிரியார் பார்வையில மட்டும் இல்ல, அதுதான் உண்மை. ஞான சம்பந்தருடைய அவதாரம் நிகழ்ந்த காலகட்டத்தில நாமெல்லாம் இப்படி சுதந்திரமாக நமச்சிவாய மந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? இந்த சுதந்திரம் கிடையாதுங்க. திருநீறு அணிய முடியாது, ருத்ராட்சம் தரிக்க முடியாது, சிவநாமம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட காலம் ஞான சம்பந்தருடைய அவதார காலம். சைவம் தழைப்பதற்காகவே அவதாரம் செய்தவன் எம்பெருமான் ஞான சம்பந்தன். வள்ளலார் பாடுறார், சைவம் தழைக்க தழைத்தாண்டி ஞான சம்பந்த பேர் கொண்ட அழைத்தாண்டி, பொய் வந்த உள்ளத்தில் போகாண்டி அவன் பொன்னடி போற்றி வணங்குங்கடி என்று சண்முக கும்மி பாடுறார். சைவம் தழைப்பதற்காகவே முருகப்பெருமான் ஞான சம்பந்தர் ரூபத்துல வந்தாராம். ஞான சம்பந்தருடைய, அதாவது முருகனுடைய சாரூப அம்சம் ஞான சம்பந்தன். அருணகிரியார் வார்த்தைக்கு வார்த்தை வச்சு பாடுவார். வார்த்தைக்கு வார்த்தை. அருணகிரியார் சொன்ன வார்த்தைகள் இருந்து சொல்றேன். இன்னைக்கு நாம் சைவத்தை சுதந்திரமாக அனுபவிக்கிறோம்னா சம்பந்தாண்டாரால தான் முடிஞ்சது, சம்பந்தரால தான் முடிஞ்சது இல்லையா? அதானே உண்மை. சரி, இந்த நிகழ்வு அப்போ நடந்துச்சு இல்ல? இந்த சைவத்திற்கும் தமிழுக்கும் தேவாரத்திற்கும் சிறப்பு சொல்லட்டுமா? 1947 என்ன ஞாபகம் வருது? சுதந்திர தினம். ஆகஸ்ட் 15 நமக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த நிகழ்வு நடு இரவு நடக்குது. அங்கே அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த மவுண்ட் பேட்டன் அவர் நேருவை கூப்பிட்டு கேட்கிறார், இந்தியாவிற்கு சுதந்திரம் தரப்போறோம், இதை நீங்க எந்த அடையாளத்துல வாங்கிப்பீங்க, இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்கிறார். இப்ப நேரு உடனே அப்போ இருந்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள்,
ராஜாஜியை கூப்பிட்டு கேட்கிறார், இதுக்கு என்ன பண்றது? இப்ப ராஜாஜி சொல்றாரு, தமிழகத்துல ஒரு வழக்கம் உண்டு. அவர்கள் ஆட்சி மாற்றத்தின் போது செங்கோல் ஏந்துவார்கள். ஆட்சி மாற்றத்தின் போது ராஜகுருவிடமிருந்து அந்த செங்கோலை வாங்கிக் கொள்வார்கள். அந்த செங்கோலை வைத்து நாம் இந்த ஆட்சியை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ராஜாஜி சொல்றார். இப்ப உடனே டெல்லியில இருந்து திருவாவடுதுறை ஆதீனத்துக்கு தகவல் வருது. எப்போ? 1947 திருவாவடுதுறை ஆதீனம். அப்ப அவருக்கு உடல்நிலை சரியில்லை. உடனே செங்கோலை தயார்படுத்துகிறார். அன்றைய இளைய ஆதீனமாக இருந்த பண்டார சுவாமிகள், தம்பிரான் பண்டார சுவாமிகள் கிட்ட இந்த செங்கோலை கொடுத்து கூடவே ஓதுவா மூர்த்திகளை அனுப்பி வைக்கிறார். கூடவே பதிகங்களை தருகிறார். ஞான சம்பந்தர் அருளிய கோளறு பதிகத்தை கொடுத்து அனுப்புறார். 11 பாட்டு ஞான சம்பந்தருடைய கோளறு பதிகத்துல 11 பாட்டு எழுதி அனுப்புறார். இந்த பாட்டை பாடு, வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடி மீதணிந்து நெழுதலே உளதே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல ஆடை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு சொல்லி 11 பாட்டு வரும். அந்த 11 பாட்டையும் கொடுத்து அனுப்புறார். அங்கே ஓதுவா மூர்த்திகள்லாம் பாடுறாங்க. 11வது பாட்டு, அடியார் வானில் அடியார்கள் அரசாழ்வார் ஆணை நமதே அப்படின்னு சொல்லும் போது அந்த செங்கோலானது அந்த ஆதீனம் பெற்றுக்கொள்கிறார். யார்கிட்ட இருந்து? மவுண்ட் பேட்டன் கிட்ட இருந்து பெற்று ஆணை நமதே என்று சொல்லி முடிக்கும் போது நேரு கிட்ட கொடுத்தாருங்க செங்கோல. இது நடந்தது 1947. நம்முடைய தேவாரம், நம்முடைய தமிழ் மொழி, நம்முடைய தமிழ் பக்தி நூல் அங்கே டெல்லியில ஆட்சி செஞ்சது. அது மட்டுமா, இப்போ சமீபத்துல மே 28, 2023 எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட தமிழகத்திலிருந்து 20 ஆதீனங்கள் டெல்லிக்கு போனாங்க. 20க்கும் மேற்பட்ட ஆதீனங்கள். அதுல எம்முடைய அருட்குருநாதரும் ஒருவர் என்பதை இந்த மேடையில சொல்லிக்கிறேன். ஆதீனங்கள் அங்கே போனாங்க. போய் அங்கே யாரு? நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள், மோடி அவர்கள் அந்த செங்கோலை எங்க வச்சாரு? சபாநாயகர் இருக்கைக்கு அருகையில வச்சாரு. தேவாரம் பாடி வச்சாங்க. செங்கோலை தேவாரம் பாடி வச்சாங்க. ஞான சம்பந்தருடைய தேவாரம். தமிழுங்க, தமிழ் மந்திரம், மொழி அல்ல, வெறும் மொழி அல்ல, தமிழ் மந்திரம். தமிழ் அனைத்தும் மந்திரம். ஞான சம்பந்தருடைய தேவாரம் அனைத்தும் மந்திரம். அதனால அருணகிரி கேட்கிறார், அமிர்தகவி தொடைப்பாட அடிமைதன கருள்வாயேன்னு கேட்டார் அருணகிரி. அமிர்தகவி யாருடையதாம்? புகழியீர் வித்தகர் போல், பூமியதில் பிரபுவான புகழியீர் வித்தகர் போல் அமிர்தகவி தொடைப்பாட அடிமைதன கருள்வாயே. புகழியீர் வித்தகர் யாரு? சம்பந்தன், சீர்காழி. சம்பந்தரை போல அமிர்த கவி பாடணும்னு முருகன் கிட்ட கேட்கிறார். சம்பந்தர் மட்டும் இல்ல, நால்வரை பத்தியும் அருணகிரி பாடி இருக்கிறார். காரைக்கால் அம்மையாரை பத்தி பாடி இருக்கிறார். திருமூலரை பற்றி பாடி இருக்கிறார். திருவள்ளுவரை பற்றி பாடி இருக்கிறார். சங்க இலக்கியங்களை கொட்டி இருக்கிறார். ஆனால் நம்முடைய சம்பந்தன் மீது அதீத காதலுங்க அருணகிரிக்கு. எப்ப பாடினாலும் முருகன் தான் ஞான சம்பந்தன் பாடுவார். அந்த அப்படிப்பட்ட பாடலை நான் பாட வேண்டும் என்று அருணகிரி கேட்டார். முருகனும் அருள் செய்தார். அமிர்த கவி பாடுறதுக்கு அருள் செஞ்சார். இப்போ அருணகிரி ஒவ்வொரு இடத்துக்கா போய் பாடுறார், பாடிட்டே போறார். அருணகிரிக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. முருகனை எல்லாரும் எப்படி பார்க்கிறோம்? அழகு, ரொம்ப அழகு, ஒரு ஆயத்துக்கு கொல்ல அழகுங்க அந்த பிள்ளை. அந்த முருகன் ஆடி யாராவது பார்த்துருக்கோமா? யாரும் பார்க்கல. அவங்க அப்பா யாரு? அம்பலவாணன், ஆடல் அரசன். அவங்க அம்மா யாரு? தாண்டவம் ஆடக்கூடிய காளி. அவங்க அண்ணா விநாயகர் ஆடுவாரா? சூப்பரா ஆடுவாரு, நர்த்தன கணபதினு பேரு இல்லையா? அவங்க தாய் மாமா ஆடுவாரா? தாய் மாமா யாரு?
பெருமாள் ஆடுவாரா? காளிங்க நர்த்தனருங்க, ஆடுவார். மோகினி ஆட்டம் ஆடுவார். எல்லாம் ஆடுறாங்க. ஆனா நீ மட்டும் ஆடாம இருக்கியே, நீ ஆடுனா எப்படி இருக்கும்? இல்ல, அருணகிரிக்கு ஆசை வந்துருச்சு. உடனே திருச்செந்தூர்ல சுவாமி வெளியே வர, சண்முகர். அவருக்கு எத்தனை முகம்? 6 முகம். அந்த 6 முகம் வெளியில வருது. சுவாமி பார்க்கிறார், முன்னாடி போய் நிக்கிறார். அருணகிரி பார்க்கிறார், இந்த 6 முகம் என்ன அழகா இருக்க, ஒரு ஆட்டம் ஆடி காமிச்சா எப்படி இருக்கும்? மனசுல நினைக்கிறாரு. முருகனுக்கு கேட்டுருச்சு. முருகன் சொல்றா, பின்னாடி வா. அருணகிரி பின்னாடி வா. ஏன் பின்னாடி வர சொன்னாரு? முருகப்பெருமானுக்கு பின்னாடி ஒரு முகம், அதோ முகம். இந்த அதோ முகம் ஞானிகளுக்கு புலப்படக்கூடிய முகம். அது மட்டும் இல்ல, அடியார்களுக்காகவே இருக்கக்கூடிய முகம் அதோ முகம். இந்த அதோ முகத்தை அடியார்களை தவிர வேற யாரும் பார்க்க முடியாதுங்க. சிவபெருமானுக்கு எத்தனை முகம்? சிவபெருமானுக்கு 5 முகம். அப்போ சிவபெருமானை நீங்க பார்க்கலன்னு அர்த்தம் இல்லையா? சிவபெருமானுக்கு 6 முகம். 6வது முகம் அதோ முகம். அந்த அதோ முகத்தினின்றும் 6 முகங்களாகி வெளிப்பட்டவன் நம் முருகப்பெருமான். நீங்க முருகப்பெருமானைத்தான் சிவமாக பார்க்கிறீர்கள், சிவனைத்தான் முருகனாக பார்க்கிறீர்கள். 5 முகம் இருந்தா அவனுக்கு பேரு சிவன், 6 முகம் இருந்தா முருகன். 6 முகத்தையும் வெளிக்கொண்டு வந்ததால் அவனுக்கு அருமுகன்னு பேரு. சிவபெருமானுக்கு 5 முகம் இல்லை, 6 முகம். அந்த அதோ முகம் அடியார்களுக்காக வந்த முகம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் யார்கிட்ட இருப்பாரு? அடியார்கள் கிட்டதான் இருப்பாரு, வேற எங்கேயும் இல்லை. அடியார்கள் எங்கேயோ, ஆண்டவன் அங்கே. அப்படிப்பட்ட அடியார்களுக்காகவே ஒதுக்கப்பட்ட முகம் அதோ முகம். இன்னும் தெளிவுபடுத்துறேங்க. இப்போ இந்த தேவர்கள் எல்லாம் சிறைவாசத்துல இருக்காங்கல்ல, சூரபதமன் கிட்ட படாத பாடுபட்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்க போய் சிவபெருமான் கிட்ட கேக்குறாங்க. அவங்க அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறதுக்கு காரணமே தட்சன் வளர்த்த யாகத்துல இவங்க போய் கலந்துகிட்டதுதான். தட்சன் எதுக்காக யாகம் வளர்த்தான்? சிவபெருமான அவமதிக்கிறதுக்கு. பரம எதிரி சிவபெருமான் தான் தட்சனுக்கு, இல்லையா? ஆனா அவர் பொண்ணையே சிவபெருமானுக்கு கொடுத்துட்டாரு, தாட்சாயினிய. இப்ப பரம எதிரியே சிவபெருமான் தான். அவர் அவமதிக்கணும்னு தான் யாகமே செய்யறான், அமிர்பாகம் கொடுக்கல. இப்போ இவரு யாரு? எல்லாரும் தேவர்கள் எல்லாம் போய் அந்த யாகத்துல கலந்துக்கிறாங்க. அதன் விளைவுதான் சூரபதுமன் கிட்ட மாட்டிக்கிட்ட முழிச்சது. இப்போ எல்லாரும் வராங்க, தேவர்கள் எல்லாரும் வராங்க சிவபெருமான் கிட்ட. இப்ப நாங்களோ காக கூட்டம் நடுக்கடலில் சென்று கொண்டிருக்கக்கூடிய கப்பலில் தவிக்கின்ற காக கூட்டம், சாதாரண காக கூட்டம் இல்லை. நடுக்கடல்ல கப்பல் போய்கிட்டு இருக்கு, அதுல காக கூட்டம் இருக்கு. இப்ப மாலுமி வரான், துரத்துறான். அந்த காக கூட்டம் பறக்கும், கொஞ்சம் தூரம் பறக்கும், மறுபடியும் என்ன பண்ணும்? கப்பல் மேலே வந்து உட்காரும். அதுக்கு போறதுக்கு நாதி இல்லை, அந்த கப்பல் மேலதான் வந்து உட்காரும். இப்ப அவங்க தேவர்கள் கேட்கிறாங்க, நாங்களோ நடுக்கடலில் தவிக்கின்ற காக கூட்டங்கள், என்ன நீ எத்தனை முறை விரட்டினாலும் ஐயனே உங்களை தவிர என்னை யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு கேட்கிறாங்க தேவர்கள். அப்போ இப்ப சிவபெருமான் கேட்கிறார், சரிடா என்னடா பண்ணிட்டோம், என்னடா வேணும் உங்களுக்கு, என்ன வேணும்? இவர் வரத்தை வாரி வாரி கொடுத்துட்டு வந்துருவாரு. அவதிப்படுவது என்பதோ தேவர்கள் தான். இப்போ கேட்குறாங்க, தேவர்கள் கேட்குறாங்க, எங்களுக்கு ஒரு வரம் வேணும், ஒரு குழந்தை வேணும். சரியாடா கொடுக்குறேன். அப்படிலாம் தந்துட முடியாது, அதுக்கு ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன் இரு. இப்போ தேவர்கள் சொல்றாங்க என்னென்ன? ஆதியும் நடுவும் ஈரும், அருவமும் உருவமும் ஒப்பும், ஏதுவும் வரவும் போக்கும், இன்பமும் துன்பமும் இன்றி வேதம் கடந்த விமலா ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும். நல்ல கேளுங்க, ஓர் குமரன் தன்னை நீ தரல் வேண்டும், நின்பால் நின்னையே நிகர்க்க என்றார். நின்பால் நின்னையே நிகர்க்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீயே குமரனா வாடான்னு கேக்குறாங்க. அப்படி வந்தவன் முருகப்பெருமான். இப்ப முருகன் யாருங்க? சிவம். சிவம், முருகன் சிவம். இதை ஆணித்தரமாக சொல்வது திருப்புகழ், ஆணித்தரமாக சொல்வது திருப்புகழ். அதுதான் சொன்னேன், ஹரஹர சிவாயவென்று
அனுதினமும் நினையாமல் அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலைவாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேனோன்னு கேட்கிறார். சுவாமி அரஹரா சிவசிவான்னு நான் சொல்லாம 6 சமயத்துல என்ன நீதி இருக்குன்னு எனக்கு தெரியாம 6 சமயம் என்னென்ன சமயம்? சைவம், வைணவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம். 6 சமயம் தெரியுது எல்லாருக்கும். ஓகே, இப்ப அந்த 6 சமயத்துல என்ன நீதி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அரஹர சிவசிவான்னு நான் சொல்லல, நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன்? அசனமிடுவார்கள் தங்கள் மனைகள் தலை வாசல் நின்று அனுதினமும் நாணமின்றி அழிவேணும்னு கேட்கிறார். உன் நாமத்தை நான் சொல்லல, அரஹரா சிவசிவான்னு நான் சொல்லாம, அசனம்னா உணவு. இந்த உணவுன்ற இடத்துல நீங்க எதை வேணா போட்டுக்கலாம். இன்னைக்கு பொருள் கொண்டவரும் பதவி கொண்டவரும் தான் கடவுள் இல்லையா? பொருள் கொண்டவனிடத்திலும் பதவி கொண்டவனிடத்திலும் சென்று அவர்கள் தலைவாசல்ல நின்னுக்கிட்டு அனுதினமும் வெக்கமே இல்லாம அழிஞ்சு போகணும் அப்படிங்கிற உன் நாமத்தை சொன்னா எனக்கு இந்த கதி வருமா? நான் இன்னொருத்தங்கிட்ட போய் நிப்பேனா நானு? உன் நாமத்தை நான் சொல்லல. அரஹர சிவாய வென்று தினமும் நினையாமல் ஒரு நாள் கூட சொல்லலையே, போய் கண்டவன் காலில் விழுறனே. அருணகிரி தவிக்கிறாருங்க, தவிக்கிறார். சொல்றார், பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா. பறவை மனை யாரு? பறவை நாச்சியார் சுந்தரமூர்த்தி நாயனாருக்காக தூது போறாருங்க. நம்ம ஆண்டவன் சாதாரணமா சொல்லுங்க, ஒண்ணுமே கிடையாது. எங்க நான் தூது போக மாட்டேன்டான்னு சொன்னா இந்த சுந்தரன் நம்மளை பாட மாட்டானோன்னுட்டு தூது போறாங்க. நம்ம ஆளு தூது போறா. இதை விட ஒரு தெய்வம் நமக்கு உண்டாங்க இல்ல? இவரு பிரம்மனும் திருமாலும் அன்னைக்கு திருவண்ணாமலையில அடியும் முடியும் காணாம நின்னாங்க இல்லையா? அவங்க ஒரு வேலை செஞ்சிருக்கலாம். இந்த பறவை மனை இருக்குல்ல, பறவை நாச்சியாரோட வீடு வாசல் இருக்குல்ல, அந்த வாசப்படியில வாயிற்கதவுகளாக நின்றிருந்தால் எம்பெருமானின் அடியையும் முடியையும் பார்த்திருக்கலாமுங்க இல்லையா? என்ன செய்திங்கிறீங்க? சுந்தரன் பாடலன்னா என்ன பண்றது? தூது போறாரு பறவை நாச்சியாருக்கு. அது கூட எத்தனை முறைங்கிறீங்க? முதல்ல போனாரு, வேற உருவம் தாங்கிக்கிட்டு போறாரு. இப்ப போனா அந்த அம்மா விரட்டுது, அட போயா அந்த எல்லாம் சேர்த்துக்க முடியாது. இப்ப மறுபடியும் வராரு. சுந்தரம் கேக்குறாரு, எப்படி போன? ஏன் அவன் ஒத்துக்கல? அவர் சொல்றாரு, நான் இப்படி போனேன், ஒத்துக்கலப்பா, துரத்தி அமிச்சிட்டா. நீ உன் உருவத்திலேயே போ, நீ உன் உருவத்திலேயே போ. யார் சொல்றா? சுந்தரன் சொல்றான். மறுபடியும் சிவபெருமான் அவன் உருவத்தையே தாங்கி வேதங்களும் காண முடியாத அந்த திருவடிகள் அன்று பறவை நாச்சியார் வீட்டு வாயிலில் காத்து கொண்டிருந்தது சுந்தரனின் தமிழுக்காக இல்லையா? அத்தகைய தமிழை ஆளக்கூடிய தெய்வம் எம் முருகப்பெருமான். அந்த தமிழ் தெய்வம் எம் முருகப்பெருமான். அதை அருணகிரியார் இந்த பாட்டுல வைக்கிறார். பறவை மனை மீதில் என்று ஒரு பொழுது தூது சென்ற பரமன் அருளால் வளர்ந்த குமரேசா சொல்றார் இல்லையா? அப்படிப்பட்ட தெய்வமாம் முருகப்பெருமான். இப்ப அப்படியே போறார். எங்க இப்ப இந்த ஆசை நிறைவேறிடுச்சு, பாட்டு நிறைவேறிடுச்சு. அதாவது டான்ஸ் ஆடணும். அருணகிரிக்கு முருகப்பெருமான் டான்ஸ் ஆடி காட்டணும் இல்லையா? எல்லாருக்கும் அந்த ஆசை. நான் அங்க விட்டேன், இன்னும் அந்த ஆசையில இருந்து வெளியே போகாதீங்க. இப்ப ஆடுவாரு, முருகன் ஆடுவாரு. இவரு பின்னாடி வர சொல்றாரு. வந்துட்டாரு. அருணகிரி வராரு, அதோ முகத்தை பாக்குறாரு, பாடுறாரு. தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்கழல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின் பவுரை கொண்ட நன் சந்தடமன் ஐந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் கஞ்சமகுடங்களும் சங்கமலர் செங்கையும் சிந்து வேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்ற முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெண்கலம் கொண்ட போது புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கி எழ வெண்கலம் கொண்ட போது
பொன்கிரிய நஞ்சரும் தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற, புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற, கொண்ட நடனம் பதன் செந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே, கொண்ட நடனம் பதன் செந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்தவேலே, கொங்கை குற மங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே, கொங்கை குற மங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே, கண்குளிர என்ற முன் சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. பாடுறார், முருகன் ஆடுறாராம். தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும் தன்கடல் சிலம்புடன் கொஞ்சவே. அவன் ஆடுனா அந்த தண்டை அணி அவன் காலில் போட்டிருக்கான்ல தண்டை, அது தண்டையணி வெண்டையன் கிண்கிணி சதங்கையும், அந்த சதங்கை அப்படி கிண்கிணின்னு சவுண்டு கொடுக்குதான். முருகன் ஆடுனா அப்படி கொஞ்சம் நிக்குதான் முருகனை. முருகன் ஆடுறாருங்க, எப்படி இருக்கும்? அவன் காலில் இருக்கிற தண்டையணியும் வெண்டையும் கிண்கிணியும் சதங்கையும் அப்படி கொஞ்சம் நடனம் போடுதான். பாடுறாரு அருணகிரி. இப்படி எல்லாம் முருகனுடைய நடன காட்சி நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்கலாமே, ஏதோ பாடிட்டேனே, இந்நேரம் பார்த்துருக்கணுமே எல்லாரும், இல்லையா? இப்போ முருகனை டான்ஸ் ஆடி பார்த்து வச்சுட்டோம். முருகன் வந்து நமக்கு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இல்ல, முருகன் ஒரு குழந்தையா வந்து நமக்கு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? அருணகிரிக்கு அந்த ஆசை வந்துருச்சு. முருகன் குழந்தையாக வந்து நமக்கு முத்தம் கொடுத்தால் எப்படி இருக்கும்னு ஆசை வந்துருச்சு. பாடுறாரு, செகமாயை உற்ற நகவாழ்வில் வைத்து திருமாது கெற்பம் உடலூரி தேசமாது முற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி, செகமாயை உற்றன் வடிவாய் நிலத்தில் திறமாய் அளித்த பொருளாகி, மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி, மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி, மடி மீதெடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும், மடி மீதெடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முத்தி தர வேணும், முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேல் அணைக்க வருநீதா, முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேல் அணைக்க வருநீதா, முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா, முதுமாமரைக்குள் ஒரு மா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா, தகையாதெனக்குன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே, தகையாதெனக்குன் அடி காண வைத்த தனியே ரகத்தின் முருகோனே, தருகாவிற்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே, சமர்வேல் எடுத்த பெருமாளே. அருணகிரி பாடுறார், முருகா உன்னை குழந்தையாக்கி அப்படி உன்னை கட்டி அணைச்சு என் மடியில வச்சு எனக்கு ஒரு முத்தம் நீ கொடுக்கணும் முருகா. பாடுறார் அருணகிரி, பாடுறார். அருணகிரியாரை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் எதை காட்டி அருளினாரோ அதைத்தான் பாடுவார். அதுதான் திருப்புகழ். இது ஒரு இடத்துல பாட்டா வரும். நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ கொண்ட வாழ்வை கண்டதனாலே மால் கொண்ட பேதைக்குன் மனநாரும் மா தங்கு தாரை தந்த அருள்வாயே, வேல் கொண்டு வேலை பண்டெறிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா, நாளந்த வேதத்தின் பொருளோனே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே. பாடுறார் முருகன். அருணகிரியார் முன்பு வந்து சொன்னானா, அந்த 4 வேதங்கள் இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் நான் தான் பொருள் என்று மார்க்கத்தை சொன்னானா அருணகிரியார் பாடுறார். அப்படிப்பட்ட திருப்புகழ் இந்த திருப்புகழ். இப்படி திருச்செந்தூர் பழனியாச்சு,
திருச்செந்தூர் ஆச்சு. அப்படியே ஒவ்வொரு வயற்படலா ஒவ்வொரு பதியா பாடிக்கிட்டே போறாருங்க. அவருக்கு பாடுறதுதான் வேலை. அதுவும் எப்படி பாடுவாருன்னா, முருகப்பெருமான் வந்து சொல்லுவாரு, நீ இந்த ஊருக்கு வா, இதை பாடு, நீ இந்த கோவிலுக்கு வந்து இதை பாடு அப்படின்னு முருகன் வழிகாட்டுவார். அருணகிரி வந்து பாடுவார். அப்படி தமிழகம் எங்கும் பாடி பாடி திரிகிறார் அருணகிரி. எல்லா ஊர்லயும் அவர் பாடாத திருத்தலங்கள் கிட்டத்தட்ட இல்லை. இந்த வேலூர்ல மட்டும் கிட்டத்தட்ட 11 திருத்தலங்கள் எனக்கு தெரிஞ்சு, வேலூர் மாவட்டத்துல மட்டும் அருணகிரி பாடின திருத்தலங்கள். அதுல நம்முடைய மார்கபந்தேஸ்வரர் திருக்கோவிலும் ஒண்ணு இல்லையா? அப்படி அருணகிரியாருடைய பாதம் படாத இடமே கிடையாது. எல்லா இடத்துக்கும் போய் பாடுறார். அருணகிரியாருடைய திருப்புகழ்ல வள்ளிய பாடுவார், தெய்வ யானையை பாடுவார். தெய்வ யானையை பாடும்போது ஒரு உயர்ந்த பெண், தேவர் குலத்து பெண் இல்லையா? யார் தேவயானை? தேவேந்திரனின் மகள். அதனால என்ன பண்ணுவாரம்மா, கொஞ்சம் அந்த அம்மா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு திருப்புகள். வள்ளிய பாடும்போது மட்டும் ஒரு காதல், ஒரு அம்மா, எனக்கு அவ எல்லாம் கொடுப்பா, அவ வள்ளி, நீ வள்ளல், அவள் அருள் அப்படிங்கிற ரேஞ்சில் பாடுவார். ஒருபடி மேல போய் அந்த முருகப்பெருமான் அவர் பாதம் வருடுகிறானா, வள்ளியின் பாதம் வருடுகிறானா, பாடுறார். பாதி மதி நதி போதும் மணிசடை நாதர் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா, காது மொரு விழி காகமுற அருள் மாயன் அறிதிரு மருகோனே, காலன் என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே முருகா அருள்வாயே பாடுற. வள்ளி பெருமாட்டியுடைய பாதம் வருடியவனே. என்னங்க வள்ளிக்கு மட்டும் அவ்வளோ சிறப்பு? ஏன் வள்ளிக்கிட்ட மட்டும் அவ்வளோ கொஞ்சறாரு? ஆமா, முருகனுக்கு யாருங்க ரொம்ப பிடிக்கும்? ஏன் பிடிக்கும்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாரா? வள்ளி யாரு? வள்ளி யாருங்க? நான் சொல்லட்டுமா? நாம தான் வள்ளி. ஆமாங்க, என்ன சிரிக்கிறீங்க? நாம தான் வள்ளி. இந்த உலகத்துல பிறந்த அத்தனை ஆன்மாக்களும் வள்ளி. இந்த முருகன் என்ன பண்ணாரு? வள்ளியை லவ் பண்ண போனாரு இல்லையா? போறாரு. அவ என்ன பண்றா? ஏடா மூடா போடா வேடா துரத்திக்கிட்டே இருக்கா. போடா நீ அங்கிட்டு, சும்மா வந்துட்டு இங்கெல்லாம் இருக்காத, என் அப்பா வராரு பார்த்தாரு, அவர் வச்சிருக்கிற ஈட்டிலே உன்னை குத்திடுவார், கிளம்பு. திட்டி 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 அனுப்புறா முருகனை. நம்மால் சலிக்கவே இல்லை. வேடனா போறாரு, வித்தகனா போறாரு, வேலை மரமா நிக்கிறாரு, கிழவனா போறாரு. எங்கன்னா கிழவனா போனா பொண்ணு ஒத்துக்குவாளா? நம்மால் கிழவனா போறார். எல்லாம் யாருக்காக? வள்ளிக்காக. ஏன் இந்த வள்ளி யாரு? நாம தான் வள்ளி. எப்பவுமே முருகப்பெருமான், இப்ப நிறைய பேருக்கு முருகப்பெருமானுக்கு 2 பொண்டாட்டி, வள்ளி தெய்வ யானை. ஒன்றும் கிடையாது. அவன் நமக்கு காட்சிப்படுத்துகிறான். அவன் நமக்கு காட்சிப்படுத்துகிறான் அப்படி ஒரு திருவுருவத்தை. அது தத்துவமாக பார்க்க வேண்டும். இவள் இச்சை, அவள் கிரியை. இச்சை என்பவள் வள்ளி, கிரியை என்பவள் தெய்வ யானை. இந்த இச்சை என்ற வள்ளி தான் நமக்கெல்லாம் அடையறதுக்கு ரொம்ப எளிமையான வழி. இப்போ வள்ளி நாம் என்ன பண்றோம்? முருகன் அந்த பரம்பொருள் சதா நம்மை ஆட்கொள்ள நம்மிடத்தில் வருகிறது. ஆனால் நாமோ காம குரோத மோக லோப மத மாச்சரியங்களை நம் மனதில் அடக்கி வைத்துக் கொண்டு அந்த பரம்பொருளை துரத்தி கொண்டே இருக்கிறோம். வள்ளி திணைப்புணத்துல நின்று ஆலோலம் பாடுவா. ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அண்ணங்கௌதாரிகள் ஆலோலமே, ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அண்ணங்கௌதாரிகள் ஆலோலமே. எதுக்கு பாடுறா? நம்முடைய மனசுல இருக்கக்கூடிய காம குரோத மோக லோப மத மாச்சரியம் என்னும் 6 தீய எண்ணங்களை அருளே வடிவாக இருக்கக்கூடிய வள்ளி பெருமாட்டி
கல்விட்டு எரிகிறாளாம். விரட்டுறா. உங்க மனசுல இந்த எண்ணம்லாம் இருந்தா முருகன் வரமாட்டான்டான்னு விரட்டுறா. அப்படி விரட்டி நம்மை புனிதப்படுத்தி முருகன் கிட்ட ஒப்படைக்கிறா. அது எப்படி? நம்ம என்ன சும்மா போயிடுவோமா? நமக்கு ஒரு ஆபத்து வந்தா தானே போவோம். கடவுளை எப்பங்க நினைப்போம்? நமக்கு ஒரு கஷ்டம் வரணும். நம்ம சந்தோஷமா இருந்தா கடவுள் தேவையே இல்லையே நமக்கெல்லாம், இல்லையா? கஷ்டம் வரணும். வள்ளிக்கு என்ன கஷ்டம் வந்துச்சு? முருகப்பெருமான் பார்க்கிறாரு, இவ திருந்துற மாதிரி தெரியல, கூப்பிடுறா எங்க அண்ணனை. வராரு நம்பாளு விநாயக பெருமான் யானை ரூபத்துல துரத்துறார். அப்படி ஓடி போய் கட்டி அணைக்கிறான் அந்த கிழவனை. யாரு? முருகனை. அந்த கிழவன் சொல்றான், கட்டிக்கோயன்னா அப்பதான் யானையை போக சொல்லுவேன். கிழவனை போய் யாராவது கட்டிக்க முடியுமா? முடியாது. அப்ப யானை வரும், மறுபடியும் ஓடுறா, மறுபடியும் துரத்துது, மறுபடியும் கட்டுறா. அதுதான் சொன்னார், கட்டி அணைத்த பண்ணிருதோளா. அப்பதான் முருகன் தன்னுடைய அருளை அங்கே வள்ளிக்கு காட்டுகிறார். இங்கே வள்ளி நாம் தான். சதா முருகன் நம்மை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆனால் நாமோ அவனை துரத்தி கொண்டே இருக்கிறோம். எப்போது ஆபத்து நெருங்குகிறதோ அப்போது போய் அவனை கட்டி அணைக்கிறோம். அவனும் நமக்கு அருள் செய்கிறான். இதுதான் வள்ளியின் தத்துவம். வள்ளி பெருமாட்டி அருளே வடிவானவள். நான் கேட்கிறேன், வள்ளியும் தெய்வ யானையும் யாரு? நாராயணருடைய புதல்விகள் இல்லையா? இந்த நாராயணர் நம்மால ஆனந்த தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார். யாரு? அம்பலவாணன் ஆடிக்கொண்டிருக்கிறார். அந்த அம்பலவாணனின் ஆட்டத்தை பார்த்து கொண்டிருந்த அந்த மகிழ்ச்சியில அப்படியே மகிழ்ந்து கண்ல இருந்து 2 சொட்டு கண்ணீர் வருது. அந்த கண்ணீர் துளிகள் பெண்கள் ஆகிறார்கள். அந்த பெண்கள் அவங்களுக்கு ஒரு ஆசை, முருகப்பெருமானை திருமணம் செய்யணும். இப்போ முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து சொல்றார், தவம் செய்யுங்கள், தவத்தால் தான் சிவத்தை அடைய முடியும், தவம் செய்யுங்கள். நான் கேட்கிறேன், அவங்க உடனே கல்யாணம் பண்ணிருக்கலாமே, முருகன் ஏன் பண்ணல? முருகப்பெருமான் எதுக்காகங்க உதிச்சாரு? சூரனை வதம் செய்வதற்கு. இவங்க தவம் செய்யும் போது சூரன் அழியவில்லை. இப்போ 2 மனைவியரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு போய் நின்னா முருகன் போர் செய்வானா? செய்ய மாட்டான். அருளே வடிவாக நிற்பான். இதை தேவர்கள் ஏற்றுப்பாங்களா? ஏற்கனவே சூரன் அழிய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படிங்க ஒத்துப்பாங்க? அதனால முருகன் காட்சி கொடுத்து தவம் செய்யுங்க. எத்தனை வருஷம்? 12 ஆண்டு காலம் தவம் செய்கிறார்கள். அமுதவள்ளியும் சுந்தரவள்ளியும். இதில் அமுதவள்ளி தேவேந்திரனுக்கு மகளாக வளர்கிறாள். சுந்தரவள்ளியோ நம்முடைய இந்த பூமியில பிறந்து, அது யாருக்கு? மானின் வயிற்றிலே பிறக்கிறாள். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலையே. செம்மான் மகள் மானின் வயிற்றிலே பிறக்கிறாள். எங்கே பிறக்கிறாள்? கிழங்கு, வள்ளி கிழங்கு இருக்கிற திணைப்புணத்துல பிறக்கிறாள். அந்த திணைப்புணத்திற்கு அந்த வள்ளி கிழங்கு எப்படி, அந்த மண் எப்படி இருக்குன்னா செக்கச்சவேல்னு இருக்கு, சிவந்த மண். செம்மான், செம்மையான மண் வளம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த திணைப்புணத்துல வள்ளியம்மை பிறக்கிறாள். இந்த செம்மையான மண்ணிற்கு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மண்ணில் எது போட்டாலும் நல்லா வளரும் இல்லையா? சிலர்லாம் சொல்லுவாங்க, பொண்ணு போட்டா பொண்ணு விளையிற பூமிங்க இந்த பூமின்பாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பூமியாம் திணைப்புணம். அந்த திணைப்புணத்துல விளைஞ்சவன் நம்ம வள்ளி பிராட்டி. அதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் நமக்கு செய்து கொடுப்பாள். எல்லாவற்றிலும் சிறந்தவள், எல்லாவற்றிலும் உத்தமையானவள், சிறந்தவள் வள்ளி பிராட்டி. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம் தெரியுமா? ஏன்? முருகப்பெருமான் ஒவ்வொரு தலத்திலும் சில காரணங்களுக்காக சில இடங்களிலே அவன் பாதம் பட்டதுங்க. வள்ளிமலையிலோ சதா அவன் பாதம் பட்டு கொண்டே இருந்தது. எங்கெங்க ஓன்னாங்கிறீங்க? சூரியனே பார்க்காத சுனைக்கு கூட்டிட்டு போறா வள்ளி. தண்ணி தாகம் கூட்டிட்டு போறா. அவன் பாதம் வள்ளிமலை முழுவதும் பட்டதாம். வள்ளிமலை முழுவதும் அவன் பாதம் பட்டதாம். அவள் பாதமும் பட்டது. அருளே வடிவான வள்ளியின் பாதமும் பட்டது. அப்ப வள்ளிமலை அப்படிங்கிறது நமக்கு பக்கத்திலே இருக்கு.
நம்ம போய் பார்க்குறோமா? நான் எப்போ போனாலும் நான் ஒன்று யோசிப்பேன், அட முருகன் இங்கே வந்து நின்று இருப்பான்ல, முருகன் இங்கே வந்து வள்ளிக்கிட்ட பேசியிருப்பான்ல, அட முருகன் இங்கே வந்து அந்த சுனை நீரை குடிச்சிருப்பார்ல, வள்ளி இங்கே தானே முருகனுக்கு திணை மாவையும் தேனையும் கொடுத்துருப்பா அப்படிங்கிற எண்ணம் வரணும். முருகனுடைய பாதம் அதிகமாக பட்டது வள்ளிமலையில. வள்ளிமலைக்கு இன்னொரு சிறப்பு என்ன? வள்ளிமலைக்கு இன்னொரு சிறப்பு, வள்ளிமலை ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் திருப்புகழை அங்கே பரவி செய்தார். அவருக்கு திருப்புகழ்னா என்னன்னே தெரியாது. ஆனால் முருகன் அருளால் திருப்புகழை பயின்று திருப்புகழை உலகெல்லாம் பரவச் செய்தார். இந்த வள்ளிமலைக்கு நம்முடைய கிருபானந்த வாரியார் சுவாமிகள் பெரிய திருப்பணிகள்லாம் செஞ்சிருக்கிறார். இன்னைக்கும் நீங்க போனீங்கன்னா அவர் திருப்பணிகளை இப்பவும் பார்க்கலாம். அந்த குளத்தை சீரமைத்தது, சுவாமிக்கு அந்த படிகள் செய்தது, எவ்வளவு திருப்பணிகள் தெரியுமா? அந்த வள்ளிமலைக்கு அவ்வளவு திருப்பணிகள் செய்கிறார். நம்முடைய வாரியார் சுவாமிகள் வந்து வள்ளியை புகழ்ந்து பேசாம இருந்ததே கிடையாது. எப்பவுமே வள்ளி அம்மா தான் அதிகம் பேசுவார். வாரியார் சுவாமி திருப்புகழ், அருணகிரிநாதரின் திருப்புகழும் கந்தர் அலங்காரமும் கந்தர் அனுபூதியும், ஏன் முருகன் புகழ் பாடுறதையே தன் வாழ்நாளாக கொண்டவர். எப்பவுமே 87 வயசுல கூட முருக வழிபாடு செய்யாம பச்சை தண்ணி குடிக்க மாட்டாராம் அவர். எனக்கு தெரிஞ்ச ஒரு செய்தி சொல்றேன். ஒரு சமயம் பவானியில திருமுறை செல்வர் மு கணபதி ஐயர்னு பேரு அவருக்கு பவானியில பேச்சு. அப்போ அன்னைக்கு காலகட்டத்துல பேச்செல்லாம் முடிஞ்சது. அவருக்கு கவர் கொடுக்குறாங்க, பேச்சாளர்களுக்கு கவர் கொடுக்குறாங்க. வாரியார் சுவாமி அந்த மேடையில் இருக்கிறார். கேட்கிறாரு, கணபதி ஐயரை பார்த்து கேட்கிறார், என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்கிறார். ஆயிருக்குன்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கணபதி ஐயர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஏன்னா மேடை நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஐயருக்கு அவர் சொல்றாரு, அனுபூதி ஆயிருக்கு. அனுபூதி எத்தனை பாட்டு? அனுபூதி 51. அனுபூதி 51. இப்போ வாரியார் சுவாமி சொல்றாரா, நல்லா பேசினாரே, அவருக்கு அலங்காரம் பண்ணி பார்க்கலாமே. அலங்காரம் எத்தனை பாட்டு? 108 பாட்டு. நல்லா பேசினாரே, அவருக்கு அலங்காரம் பண்ணி பாருங்களேன் அப்படின்னு சொல்றார். நான் ஏன் சொல்ல வரேன்னா, வாரியார் சுவாமியுடைய பேச்சிலும் மூச்சிலும் நினைவிலும் சிந்தையிலும் செயலிலும் முருகப்பெருமானே இருந்தார். அருணகிரியே அவருக்கு குருநாதர். அப்படிப்பட்ட அருணகிரியாரை பற்றி எத்தனையோ மகான்கள், அடியார்கள், எத்தனையோ ஞானிகள் பேசியிருக்காங்க. இந்த சிறிய அடியேனுக்கும் இந்த மேடையிலே வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அதை நான் இங்க சொல்றேன். இப்போ கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி. அம்மா ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க. நாம் வருவதே அருளை வேண்டி. இங்க வந்தோம் நம்ம தொண இருந்தா என்ன கேட்கும் நமக்கு? அமைதியாக இறைவனின் புகழ் ஒன்றையே கேட்க வேண்டும். அதற்குத்தான் செவிகள் படைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அவன் புகழை கேட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ முருகப்பெருமானுடைய திருப்புகழ், இந்த அருணகிரியாருடைய படிநிலைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறிக்கிட்டே வரும். அவர் ஆரம்ப காலம் என்பது ஒரு காலம், முருகனின் அருள் பெறுவதற்காக அவர் ஏங்கிய காலம் ஒரு காலம், அவன் அருளை பெற்ற காலம் ஒரு காலம், பெற்ற பிறகு பாடிய காலம் ஒரு காலம், பெற்ற அருளை வைத்து நமக்கு உபதேசித்த காலம் ஒரு காலம். இப்படி படிநிலைகள் வெவ்வேறு அருணகிரியாருக்கு. அருணகிரியாரோ பாடிக்கொண்டே செல்கிறார், எல்லா தலத்திற்கும் போய் பாடிட்டே போறார். அங்கே இவருடைய புகழானது வளர்கிறது. இப்ப தென் தமிழகம் எல்லாம் பாடிட்டார், எல்லா இடத்துக்கும் பாடிட்டார். இப்ப வட திசைக்கு நோக்கி போய்கிட்டு இருக்கிறார். அங்கே வில்லிபுத்தூரார் அப்படின்னு ஒரு கவிஞர், மாபெரும் கவிஞர், திறமையான கவிஞர், நல்லா பாடுவார். ஆனா நான் முன்னமே சொல்லியிருக்கேன், இந்த படிச்சவங்களுக்கு ஒரு திமிரு இருக்கும் எப்பவுமே. அதனாலதான் நம்ம மணிவாசக பெருமான் என்ன கேட்டாரு? உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன். அந்த கல்வின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அவன் ஆணவம் முடிச்சவனா இருக்கான்யா.
கல்வியின் பயன் என்ன? கல்வியின் பயன் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவர் எனின். அப்ப என்ன அர்த்தம்? அவன் திருவடியை அடைவதல்லவா கல்வியின் பயன். நாம் அதை செய்யறோமா? 4 எழுத்து படிச்சோமோ இல்லையோ, அந்த கடவுள் கொடுத்த நாக்கையே வச்சு கடவுள் இல்லைன்ட்டோமே இல்லையா? கடவுளுக்கு ரொம்ப கருணை அதிகம், ரொம்ப கருணை அதிகம். அவன் எந்த அளவுக்கு கருணைக்கு உள்ளவன்னா, தாயின் கருவறை வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கூட உணவு கொடுக்கிறான். தொப்புள் கொடி வச்சு இல்லையா? கருவில் இருக்கக்கூடிய குழந்தையை கூட காப்பவன்க கடவுள். அவன் அந்த அளவுக்கு கருணை தெய்வம். அவன் இந்த மனுஷனை உருவாக்கும் போது யோசிச்சான், நமக்கு மொத்தம் நம்முடைய உடலிலே 72,000 நாடி நரம்புகள் இல்லையா? உடம்பெல்லாம் நாடி நரம்புகள். நரம்பே இல்லாத ஒரு பகுதி இருக்கு, எது? நாக்கு. இந்த நாக்கு என்ன பண்ணும்? நரம்பு, ஒருவேளை நரம்பு இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் இல்லையா? பேசுனா சுழட்டிக்கும். அதனால நம்ம ஆண்டவன் என்ன பண்ணானா, இந்த நாக்குல நரம்பு வச்சுட்டா என் பிள்ளைங்க கஷ்டப்படும், அதனால நாக்குல நரம்பு வேணான்னு வைக்கல. ஆனா இந்த நரம்பே இல்லாத நாக்கை கொண்டு கடவுள் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறோமே இல்லையா? நமக்கு சந்தோஷத்தை கொடுத்தா கடவுள் இருக்கா, துக்கம்னு ஏதாவது வந்துருச்சுன்னா கடவுளே இல்லைங்க, கடவுளே கிடையாது இல்லையா? ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை, நம்முடைய வினை தான் எல்லாமே இல்லையா? நாம் செய்கிற வினை அவன் வினைச்சதை அவன் அறுவடை பண்ணியே ஆகணும், பண்ணியே ஆகணும். அவன் திருவடி எதுக்கு அப்படின்னா, நீ அறுவடை செய்யும் போது அவன் உங்களுக்கு துணையா இருப்பான், துணையா இருப்பான் இல்லையா? இப்போ கல்வியினுடைய பலன் அவன் திருவடியை சேர்வது. யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போல் அறமே புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. என்னுடைய கல்வி ஞானம் எல்லாம் அவன் கொடுத்தது. அவனை பாட வேண்டும், அவனை புகழ வேண்டும். இதற்கு எளிமையாக ஒரு விஷயம் சொல்றேன். கல்வி அது எப்படிங்க? கல்வி அறிவு கடவுளை அடையறதுக்கு கல்வியும் அறிவும் முதல்ல ஒண்ணா? கிடையாது. கல்வியும் அறிவும் ஒன்று என்றால் ஏன் திருவள்ளுவர் கல்விக்கு ஒரு அதிகாரம் அறிவுக்கு ஒரு அதிகாரம் வச்சார்? ஏன் வச்சார்? கல்வின்னு முடிச்சுட்டு போயிருக்கலாமே, இல்ல அறிவுன்னு முடிச்சுட்டு இருக்கலாமே. ஏன் 2ஆ வச்சாரு? ஏன்னா கல்வியால அறிவு வராது. ஒரு விளக்கம் சொல்றேன். இதை நான் கிளீன் பண்ணணும். ஒரு பித்தளை பாத்திரம் இருக்கு, அதை நம்ம புளியோ எலுமிச்சம்பழமோ போட்டு தொலைக்கிறோம், பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ சொல்லுங்க, அந்த பளபளப்பு தன்மை பித்தளையில இருந்து வந்ததா எலுமிச்சம்பழத்துல இருந்து வந்ததா? எலுமிச்சம்பழத்துல இருந்தா வந்துச்சு. அடக்கடவுளே, பாத்திரத்திலேயே இருக்குங்க, அது மேல என்ன படிச்சிருக்கு? அழுக்கு படிஞ்சிருக்கு. அப்ப நாம என்ன பண்ணணும்? கல்வி என்னும் எலுமிச்சம்பழத்தை கொண்டு நம்முடைய பாத்திரத்தை துலக்க வேண்டும். அப்படி துலக்கினால் நமக்கு அறிவு வெளியே வரும். இல்லைன்னா அழுக்கு மூடி உள்ளே இருக்கும், கறி பிடிச்ச பித்தளை பாத்திரம் மாதிரி. அவ்வளவுதான் விஷயம். இப்போ கல்வி என்பது இறைவனை அடைவதற்கான ஒரு வழி. அதைத்தான் அருணகிரியார் சொல்றார், யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலவர் தந்ததனால் அப்படின்னார். இப்போ அந்த கல்வியை கொண்டு இறைவனை அடைய வேண்டும் என்பது நியதி. இப்ப இங்கே அருணகிரியார் பாடிக்கொண்டே வருகிறார். வில்லிபுத்தராரோ அறிவு சிறந்தவர் கவிஞர். இப்போ வில்லிபுத்தராருக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு. என்னன்னா, இந்த கவிஞர்கள் இருப்பாங்க இல்லையா, புலவர்கள், இந்த புலவர்கள் கூட எல்லாம் பாடுவாரு. அப்படி பாடும்போது யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ, புலமையில தவறு செய்கிறார்களோ, அவர்களுடைய காதை அறுத்து விடுவார் வில்லிபுத்தூரார். என்ன கொடூரம் பாருங்க, காதை அறுத்துருவார். அவ்வளவு கவியில் சிறந்தவர் அவரு. இப்ப காதை அறுத்துருவாரு. இந்த செய்தி அருணகிரியாருக்கு எட்டுகிறது, அருணகிரியாருக்கு எட்டுகிறது. இப்ப எல்லா புலவர்களும் அருணகிரிநாதர் கிட்ட சொல்றாங்க, இது மாதிரி வில்லிபுத்தூரார்னு ஒருத்தர் இருக்கிறார், அவரு புலமை பாடி தோற்றுவிட்டால் காதை அறுத்து விடுகிறார் அப்படின்னு சொல்றாங்க.
இப்போ அருணகிரி அந்த வில்லிபுத்திராரை பார்க்க போறாரு. 2 பேருக்கும் வாதம் தொடங்குது. இவரு பாடுறாரு, அவரு பாடுறாரு. 2 பேரும் பாடணும். ஒருத்தர் பாடுறதுக்கு ஒருத்தர் பொருள் சொல்லணும். 2 பேரும் பாடுறாங்க, பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் கந்தர் அந்தாதி பாடுறார். அந்தாதினா என்னன்னா, பாடல் முடிகிற வரையிலிருந்தே மறுபடியும் பாட்டு தொடங்கும், அந்தாதி. அதனால்தான் பாம்பன் சுவாமிகள் பாடினார் முருகனை பாடிய அருணகிரியாரை. அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும் நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முற்றும் சொன்ன மொத்தத்தையும் சொன்னாரு யாரு? அருணகிரியார். அப்படி அந்தாதி இல்லா இறைவனுக்கு அந்தாதி அன்றுரைத்தும்னு பாடினார். இப்படி வில்லிபுத்திரரோட போட்டி நடக்குது. 53 பாட்டு வரைக்கும் பொருள் சொல்லிட்டார் வில்லிபுத்திரர். 54வது பாடல் கந்தர் அந்தாதியில அருணகிரியார் எடுத்து போடுறார் பாட்டை முருகன் அருளால. திதத்தத்தை தாததே. அம்மா உட்கார்ந்துருங்க. இந்த பாடல் முழுவதுமே தகர வரிசையில வரும் மொத்தமே. திதத்தத்திதாதை தாதது தித்தத்திதாம் திதத்தத்திதித்த தேதுத்து தித்திதத்தா திதத்தத்தித்தை தாததி தேதுதை தாததத்து திதத்தத்திதித்தி திதிதுதிதி தொத்ததே. யாருக்காவது புரிஞ்சுதா? இதுதான் பாட்டு. அருணகிரியார் பாடினார். வில்லிபுத்திரருக்கு ஒன்னும் புரியல. தவறை ஒப்புக்கொண்டார், அந்த தோல்வியை ஒப்புக்கொண்டார். இப்போ காதை அறுக்கணும், ஏன்னா போட்டியே அதுதான், ஒருத்தர் காதை ஒருத்தர் அறுக்கிறது தான். இப்போ அருணகிரி காதை அறுப்பாரா? அறுக்க மாட்டாரு. தன்னை எதிர்த்த சூரனையே தன்வசம் வைத்துக் கொண்ட முருகப்பெருமான், கருணை கடவுள் முருகனை வழிபாடு செய்யக்கூடியவர் அல்லவா அருணகிரி. கருணைக்கு அருணகிரி, கருணைக்கு அருணகிரி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, திருப்புகழ் எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொரு பாட்டிலும் இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை மாயைகள், இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கொடுமையான செயல்கள், பாவங்கள் அனைத்தையும் தன்பால் வைத்துக் கொண்டு பாடியவர் அருணகிரி. எல்லாத்தையும் தனக்காக்கி கொண்டு முருகனிடத்திலே கெஞ்சியவர் அருணகிரி. அதனாலதான் சொன்னேன் கருணைக்கு அருணகிரி. வில்லிபுத்திரருடைய காதை அவர் அறுக்கல, அவரு அறுக்கல. இப்போ வில்லிபுத்திரர் தன் தவறை ஒப்புக்கொள்கிறார், அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறார். சரி, எல்லாம் ஓகே. இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்னப்பா? இப்போ எல்லாருக்கும் ஆர்வம் இருக்கும்ல. இந்த பொண்ணு ஏதோ திதத்தா துதத்தான்னுச்சு, என்ன பாட்டு பொருளே விலங்கலையே, எல்லாருக்கும் வேணும்ல அர்த்தம். என்ன பாட்டினுடைய பொருள் என்ன அப்படின்னா சிம்பிளா சொல்லிடுறேன். பெருமாள், சிவபெருமான், நாராயணர், அதாவது திருமால், சிவபெருமான், பிரம்மதேவன், இந்த மூவரும் தொழுது வணங்கக்கூடியவன் முருகப்பெருமான். மூவர்க்கொரு தம்பிரானே, தெய்வ யானையின் மணவாளன் முருகப்பெருமான். இப்படிப்பட்ட முருகனே, நான் எப்படி இருக்கேன் தெரியுமா? இந்த உலகத்தில பாவ வினைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய உடலானது இரத்தமும் சதையுமாக இருந்து கொண்டு பாவத்தையே செய்து கொண்டிருக்கிறது. எனக்கு நீ முக்தி கொடு என்று கேட்ட பாடல் இந்த தகர வரிசை அந்தாதி. இதுக்கு யமகம்னு பேரு. இந்த அருணகிரி யாரு? பெண்ணாசை பிடித்திருந்த அருணகிரி. அருணகிரி, அந்த அருணகிரி முருகன் அருளை பெற்று யமகம் பாடினார். இன்னொரு படி மேல போய் சொல்லட்டுமா? இப்போ பாடிக்கிட்டே போறாரா, நிறைய பாட்டு. ஆனா எனக்கு நேரம் குறைவு, அதனால நான் சிம்பிளா முடிச்சிடுறேன். திருவண்ணாமலைக்கு போறார். எல்லா தலத்துக்கும் போயிட்டு திருவண்ணாமலைக்கு போறார். திருவண்ணாமலையில சம்பந்தாண்டான் எல்லாருக்கும் தெரியும் நமக்கெல்லாம். ஆமையிலே பெரிய ஆமை எது? பொறாமை. மற்றவன் வளர்ந்துட்டானே அப்படின்னு செய்யற பொறாமை. இப்ப சம்பந்தாண்டான் அந்த பிரபுடதேவ, அன்னைக்கு ஆட்சியில் இருந்த பிரபுடதேவ மகாராஜாவுக்கு மிகவும் நெருக்கமானவர், சாக்த புலவர், காளியை வழிபாடு செய்யக்கூடியவர். சம்பந்தாண்டானுக்கு அருணகிரி மேல தாளாத பொறாமை. ஏன் கொஞ்ச நாள்ல வளர்ந்துட்டானே இந்த பிரபுடதேவ மகாராஜாவர், எந்நேரம் அவன் புகழையே பாடுறானே, பொறாமை. இப்போ போட்டி வைக்கிறான். என் தெய்வத்தை நான் கூப்பிடுறேன், உன் தெய்வத்தை நீ கூப்பிடு. நான் காளியை கூப்பிடுறேன், நீ முருகனை கூப்பிடு. இப்போ பிரபுடதேவ மகாராஜா போட்டிக்கு ஒத்துக்கிட்டாரு. ஏன் ஒத்துக்கிட்டாரு? அட, 2 தெய்வத்தையும் பார்த்துடலாங்க.
காளிய கூப்பிட்டாலும் சரி, முருகனை கூப்பிட்டாலும் சரி, நம்ம ஓசையிலேயே பார்த்துடலாம் சாமிய, இல்லையா? பிரபுதேவ மகாராஜா ஒத்துக்கிட்டாரா? 2 பேருக்கும் போட்டி நடக்குது. 2 பேரும் அவங்க தெய்வத்தை உபாசகம் செய்யறாங்க. இப்ப சம்பந்தாண்டான் காளியை உபாசிக்கிறான். இப்ப சம்பந்தாண்டான் கூப்பிட்டா காளி வருவாளா மாட்டாளா? வந்துதான் ஆகணும். ஏன்னா நம்முடைய மந்திரங்களுக்கு அத்துணை சக்தி உண்டு. மந்திர உபச்சாரம் செய்தால் தெய்வம் வர வேண்டும். இப்ப காளி வரா, ஆனா சம்பந்தாண்டானுக்கு மட்டும் காட்சி கொடுக்குறா, மற்றவங்களுக்கு காட்சி தரல. சம்பந்தாண்டான் சொல்றான், அத காளி வந்துட்டா, எங்கயா வந்தா, யாரு கண்ணுக்கும் தெரியல. இப்ப சம்பந்தாண்டானுக்கு பெரும் ஏமாற்றம். இப்போ உடனே காளிக்கு ஏவல் விடுறான், நீ யார் கண்ணுக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, முருகன் இங்க வரக்கூடாது, எனக்கு அருள் செய். இது ஏவல். இப்போ காளி ஏத்துக்கிறா. முருகனை குழந்தையாக்கி மடியில வச்சுக்கிட்டா. முருகனால போக முடியல. என்ன பண்றது? இப்போ அருணகிரி பாடுறாரு, முருகன் வரல. நிஷ்டையில என்ன நடக்குதுன்னு பாக்குறாரு. அங்கே அந்த பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமனின் புதல்வன் பராசக்தி மடியில உட்கார்ந்து இருக்கான். வரணும்ல. இப்போ நம்ம கூட ஒரு குழந்தை கூப்பிடணும். ஒரு அம்மா கிட்ட ஒரு குழந்தை இருக்கு. அந்த அம்மா கிட்ட இருந்து அந்த குழந்தைய வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? முதல்ல அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை வரணும் நம்ம மேல. சும்மா போய் உன் பிள்ளைய கூட நான் வச்சுக்கிறேன், என்ன தந்துருவாளா? இப்ப நான் என் பிள்ளைய யார்கிட்ட கொடுப்பேனா? தரமாட்டேன். அவங்க மேல நம்பிக்கை இருந்தா தானே நான் தருவேன். இப்போ நம்பிக்கை வரணும். அது ஒரு அன்புன்னு வச்சுக்கோங்களேன். அவளை அன்பால கவர்றாரு அருணகிரி. எப்படி? இப்ப சம்பந்தாண்டான் ஏவல் விட்டு வச்சிருக்கான் காளிக்கு. அவனும் அடியார் தான். அவன் காளி உபாசகன். அந்த ஏவலை அவள் தாங்கி கொண்டிருக்கிறாள். மடியில வச்சிருக்கிறான் முருகனை. இப்ப இவரும் கூப்பிடுறாரு, இவர் பாடுறார். அப்பதான் தேவேந்திர சங்க வகுப்பு பாடுறார். மணி மந்திர ஔஷதம். இந்த மணி மந்திர ஔஷதத்துல இந்த தேவேந்திர சங்க வகுப்பு மந்திரம் போன்றது அப்படின்னு சச்சிதானந்த சுவாமி சொல்றார். அது மட்டும் இல்ல, இந்த ஸ்ரீவித்யா உபாசகம் செய்யறவங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ரீவித்யாவில சாம்பவி முத்திரைன்னு ஒரு முத்திரை, ரொம்ப போற்றுதலுக்குரிய முத்திரை. அந்த முத்திரையானது இந்த தேவேந்திர சங்க வகுப்புல மறைமுகமாக இருக்கு. தரணியில் அரணிய முரணிரணியனுடன் தன்னை நகனுதி கொடு சாடோங்கு நெடும் கிரியோடேந்து பயங்கரி தமருக பரிபுர ஒலி கொடு நடனவில் சரணிய சதுர்மறை தாதாம்புய மந்திர வேதாந்த பரம்பரை சரிவலை விரிசடை எரிபுரை வடிவினல் சதத்தல்ல முக்குளித்த தாமாங்குசம் என்றிரு தாளாந்தர அம்பிகை தருபதி சுரரோடு சருவிய அசுரர்கள் தடமணி முடி பொடி தானாம்படி செங்கையில் வாழ் வாங்கிய சங்கரி அப்படின்னு பாரு. இப்படி பண்ண அம்மா வராம இருப்பலா? அப்படியே அம்மா உருகிட்டா அன்பால. இது ஏன் நான் சொல்றேன்னா, என்ன சூழ்நிலை வந்தாலும் தமிழால பாடுனா அந்த இசைக்கு இறைவன் அடிமை. அம்பாள் அடிமை ஆயிட்டா. இப்போ முருகனை விட்டுட்டா. இப்போ அம்மா கொடுக்கலாம், இப்போ நான் என் பிள்ளைய கொடுக்கலாம், அந்த புள்ள உங்ககிட்ட வரணுமே, அது உங்களை நம்பி வரணுமே. இப்போ அருணகிரி ஏற்பாடு செய்யறாரு. அந்த குழந்தைக்கு நம்மளை நம்பணும்னா என்ன பண்ணுவோம்? அதுக்கு என்ன பிடிக்குதோ அதை கொடுப்போம், இல்லையா? இப்போ என் முருகனுக்கு என்ன பிடிக்கும்? நம்ம முருகனுக்கு என்ன பிடிக்கும்? மயில் பிடிக்குங்க. அவன் மயில் வாகனன், இல்லையா? பாடுறாரு, மயிலை வச்சு பாடுறாரு, மயில் விருத்தம் பாடுறாரு. சந்தான புஷ்ப பரிமள கிங்கினி முக சரணயுகுல அமிர்த பிரப சந்திரசேகர மூஷிகாருட வெகுமோக சத்யப்பிரியாலிங்கன சிந்தாமணி கலச கரகட கபோல திரியம்பக விநாயகர் முதல் சிவனை வலம் வரும் வகையில் உலகடைய நொடியில் வரும் சித்திரக்கலாப மயிலாம் மந்தாகினி பிரப வதரங்க விதரங்க வனசரோதய கிருத்திக வரபுத்திர ராஜீவ பரியங்க தந்திய வராசலன் புலிசாயுதத்து இந்திராணி மாங்கல்ய தந்து ரக்ஷாபரண இகழ்வேல் வினோதன் அருள்கூர் இமயக்கிரி குமரி மகள் ஏறு நீலக்கிரீவ ரத்ன கலாப மயிலாம் பாடுற. மயில் ஆட ஆரம்பிச்சிருச்சு. மயில் ஆடுனா முருகன் வரணும், வந்துதான் ஆகணும். மயில் ஆட ஆரம்பிச்சிருச்சு. முருகன் ஏறி மயில்ல உட்கார்றான். இப்போ முருகன் ஆடி வரானா. 2 இடத்துல அவனுடைய ஆட்டத்தை கண்டவர் அருணகிரி. ஒண்ணு திருச்செந்தூர், இன்னொன்னு திருவண்ணாமலை. ஆடி வரானா, அந்த அழக வர்ணிக்கிறார். முருகன் ஆடுனா அந்த முழுக்க ஆடுங்க. அவன் பிரபஞ்சம், அவன் பரம்பொருள். முருகன் ஆடுறானா யாரெல்லாம் ஆடுறாங்க தெரியுமா? ஆதிசேஷன் ஆடுறான், மேருமலை ஆடுது, சிவபெருமான் ஆடுறார், காளி ஆடுறா,
லக்ஷ்மி ஆடுறா, பிரம்மன் ஆடுறா, நாராயணர் ஆடுறார், கலைவாணி ஆடுறா, தேவகணங்கள் எல்லாம் ஆடுது, எல்லாம் ஆடுது. அதுல சேட நாராட, அகிலமேறு மீதாட, அபின காலி தானாட, அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட, அருகு பூத வேதாளம் அவையாட, வனஜமாமியாராட, மதுரவாணி தானாட, மலரில் வேத நாராட, மருகுவானலோராட, மதியாட, வனஜமாமியாராட, நெடிய மாமனாராட, மயிலுமாடி நீ ஆடி வரவேணும். கதை விடாத தோல்வி மண் எதிர்கொள்வாளியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக, கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனக வேதமோடூதி அலை மோதும், உதவி மீதிலே சாயும் உலக மூடு சீர்பாத உவனமூர்த்தி மாமாயன் மருகோனே, உதயதாம மார்பான பிரபுட தேவ மாராஜன் உலமுமாட வாழ்தேவர் பெருமாளே, மயிலுமாடி நீ ஆடி வரவேணும், மயிலுமாடி நீ ஆடி வரவேணும், மயிலுமாடி நீ ஆடி வரவேணும். வந்துட்டார் முருகன். எப்படி எப்படி வந்தார்? அப்படியே தூணை பிளந்து கொண்டு 1000 கோடி சூரிய பிரகாசம் ஜொலிப்பது போல மயில் மேல ஏறி அந்த தூணை பிளந்து கொண்டு காட்சி கொடுத்தானாம். திருவண்ணாமலையிலே கம்பத்திலையனார், இன்னைக்கும் நாம போய் தரிசனம் செய்யலாம். திருவண்ணாமலையில கம்பத்திலையனார் கோவில் இன்னைக்கும் தரிசனம் செய்யலாம். இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ இதோட விட்டுருவானா சம்பந்தாண்டான்? எப்பவுமே ஒரு பகை சிறிதளவு மூண்டால் அது பெரும் புகை மாறி அப்படியே மாறி 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 தீயா மாறிடும். இப்ப சம்பந்தாண்டானுக்கு ஒரே அவமானமா போச்சு. முருகன் வந்துட்டானே, காட்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டான். ஒருத்தர் அருணகிரிக்கு மட்டும் கொடுக்கல, அங்க இருந்த 3000 பேருக்கு கொடுக்குறான் முருகன். 3000 பேருக்கு முருகன் காட்சி கொடுக்குறான். எப்போ? 500 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 15ஆம் நூற்றாண்டுல. இப்போ சம்பந்தாண்டனுக்கு இன்னும் தான் கோபம் அதிகமாகுது. அந்த சமயத்துலதான் மன்னருக்கு கண் பார்வை இழக்கிறது. கண் பார்வை, பிரபுடதேவ மகாராஜாவுக்கு கண் பார்வை மங்குகிறது. இப்ப பிளான் பண்றான் சம்பந்தாண்டான். இதுக்கு என்ன உபாசிதம் அப்படின்னா, இந்த தேவேந்திர லோகத்துல தேவலோகத்துல பாரிஜாத மலர் இருக்கு, அந்த மலரை கொண்டு வந்தால் இவர் கண் பார்வை சரியாகும்னு சொல்றான். இப்ப அதுக்கு யார் போவான்னா அருணகிரியார கை காட்டுறான். இப்ப அருணகிரியார் என்ன பண்றார்? மன்னனுக்காக போகிறார். இப்போ அருணகிரி தன்னுடைய உடலிலிருந்து அந்த உயிரை பிரிக்கிறார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அருணகிரி தன்னுடைய உடலில் இருந்து அந்த உயிரை பிரித்து, ஏற்கனவே அந்த கோவில் மண்டபத்துல ஒரு கிளி இறந்து கிடந்தது, அந்த கிளியின் ரூபத்துல அந்த உயிரை வைக்கிறார். இப்ப ஏன்னா தேவலோகத்துக்கு மனித ரூபத்துல செல்ல முடியாது. இப்ப இறந்து போன அந்த கிளி ரூபத்துல அருணகிரி தேவலோகம் புறப்படுகிறார் பாரிஜாதத்தை கொண்டு வர்றதுக்கு. அதுக்குள்ளவே சம்பந்தாண்டான் என்ன செஞ்சான்? அந்த உடம்பை எரிச்சிட்டான். இப்ப அருணகிரி பாரிஜாத மலர் கொண்டு வந்தார், உடல் இல்லை, கிளி ரூபத்திலேயே தங்கிட்டார். சத்திய வாக்கு அருணகிரி இன்றும் சூட்சமமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உயிர் பிரியவில்லை, அவருக்கு சமாதி இல்லை. சத்திய வாக்கு எங்கே திருப்புகழ் பாடப்படுகிறதோ, எங்கே முருகா 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 என்ற நாமம் ஒலிக்கப்படுகிறதோ, அங்கே அருணகிரி இருக்கிறார். அவர் உயிர் பிரியல. அருணகிரி என்ன கேட்டாருங்க? முருகா, என் உயிர் காலன் கொண்டு போக கூடாது, நீ வந்து கூட்டிட்டு போடா, என்ன மயில் மேல நீ வந்து என் உயிரை எடுத்துட்டு போடா, நான் ஒரு நாளும் காலனிடத்தில் செல்ல மாட்டேன் சொன்னார் இல்லையா? சொன்னாரு. அந்த பாடல் வைக்கிறாரு. பத்தர் கணப்பிரிய நிறுத்த நடித்திடு பற்றி நடத்திய குகபூர்வ பச்சிம தட்சிண உத்தர திக்குல பத்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தம் மிகுத்த திருப்புகளை சிறிதடியேனும் செப்பென வைத்துலகிற்பர வைத்தறி சித்தவனுக்கிரக மறவேனே, கத்திய தத்தை கழைத்த விழத்தடி கற்கவ நிட்டறி திணைக்காவல் கற்ற புறத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பன்னிருதோலா, சத்தியை ஒக்க இடத்தில் வைத்த தகப்பனம் எச்சிட மறை நூலின் தத்துவ தற்பத முற்று முனத்திய சர்ப்பகிரீஸ்வரர் பெருமாளே. சர்ப்பகிரி எதுங்க? திருச்செங்கோடு. இந்த திருச்செங்கோட்டுடைய அந்த மலை பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு படுத்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். திருச்செங்கோடு
ஏன் திருச்செங்கோட்டு ஆண்டவன் மட்டும் அருணகிரிக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா நன்றி கடன் பட்டார். அவர் அங்கதான் கேட்கிறாரு, முருகா என் உடம்பு விட்டு என் உயிர் பிரியக்கூடாது, என் உடம்புல உயிர் இருக்கும் போதே நான் உன்னை வந்து சேரணும், என் உயிர் என் உடம்பை விட்டு பிரியக்கூடாது, இந்த உயிரே பிரியக்கூடாது, அது உன் கூடவே இருக்கணும், யமன்லாம் என்கிட்ட நெருங்க கூடாதுன்னு சர்ப்பகிரியில கேட்கிறார். அதை நிறைவேற்றி கொடுத்த காரணத்தினாலதான் கந்தர் அனுபூதியில வேற எந்த தலத்தையும் அருணகிரி பாடல. எந்த தலத்தையும் அவருக்கு குருநாதராக ஜபமாலை கொடுத்தது பழனி, விராலி மலைக்கு வேடனாகவே வந்து கூட்டிட்டு போறார், திருவண்ணாமலையில காட்சி கொடுக்கிறார், திருச்செந்தூர்ல நடன காட்சி கொடுக்கிறார். ஆனா எந்த தலத்தையும் பாடல. செங்கோட்டு ஆண்டவனைத்தான் அனுபூதியில பாடினார். கூகாயன என் கிளை கூடியழ போகா வகை மெய் பொருள் பேசியவா நாகாச்சல வேலவ நாலு கவி தியாகா சுரலோக சிற்காமணியே. என்ன அர்த்தம்? கூகா என என் கிளை கூடியழ, ஐயோ அப்படின்னு சொல்லி என் வம்சத்துல என்னுடைய சந்ததிகள்லாம் என்னை பார்த்து அல்ற மாதிரி நான் போகக்கூடாது, முருகா நீ வந்து கூட்டிட்டு போ, கட்டளையிட்டு சொல்கிறார் முருகனுக்கு. அதை நிறைவேற்றியவனாம் திருச்செங்கோட்டு ஆண்டவன். அதனால நன்றி கடனுக்காக அனுபூதியில பாட்டு வைக்கிறார். நாகாச்சல வேலவன் நாலு கவி தியாகாசுர லோக சிகாமணியேன்னர். திருச்செங்கோட்டு ஆண்டவன் மேல எப்பவுமே அவருக்கு காதல் அதிகம். அந்த ஆண்டவனை பார்ப்பதற்கு 2 கண்ணு பத்தலையா. இந்த பிரம்மதேவனை திட்டுறாரு. இந்த கஞ்ச பையன் பிரம்ம இருக்கான் பாத்தீங்களா, 2 கண்ணு கொடுத்து போட்டாங்க அவனை பார்க்கறதுக்கு. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மேதி நீர் சேலார் வயற்பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. 4000 கண்ணு வைக்கலையா திருச்செங்கோட்டு ஆண்டவனை பார்க்கறதுக்கு. அருணகிரி பாடுறார். எப்படின்னா அந்த அழகு எப்படி இருக்கும்னு பாருங்க, எப்பேற்பட்ட அழகுன்னு பாருங்க. அதே அருணகிரி கந்தர் அலங்காரத்துல ஒரு செய்தி நிறைவு பண்ணிக்கிறேன். அருணகிரி இது படிநிலை கடைசி. இப்போ முருகனுடைய அருளை முழுவதுமாக பெற்றுவிட்டால் என்ன நடக்கும் தெரியுமா? யமன் பார்த்து பயப்படுவான். சொல்றார் அலங்காரத்துல, தண்டாயுதமும் திரிசூலமும் விழத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடுவேன், செந்தில் வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா அந்தகா. அந்தகன் யாரு? யமன். கண்டாயடா அந்தகா வந்து பார் சச்சன் கைக்கு எட்டவே. நீ என் பக்கத்துல வந்து நில்லுடா, என்கிட்ட என்ன இருக்கு தெரியுமா? அவிரோத ஞான சுடர் வடிவால், செந்தில் வேலவனின் அவிரோத ஞான சுடர் வடிவால் இருக்குடா. அந்தகா கண்டாயடா வந்து பார் என் கைக்கு எட்டவே, கொஞ்சம் வந்து பாரு நான் உன்னை என்ன பண்ற, வெட்டி விழ விடுவேன்றார். என்ன தைரியம் கொடுத்து வச்சிருக்கிறார் நம்ம முருகன். ஏன்னா முருகப்பெருமானுடைய அடியார்களிடத்தில் யமனும் அஞ்சுவான். யமன் கூட கிட்ட வர மாட்டான். திருப்புகழ் படிங்க, யமன் கிட்ட வர நெருங்க மாட்டான். அந்த முருகன் தான் வருவான். இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு நான் வணங்கும் வாரியார் சுவாமிகள் அவர்கள். வாரியார் சுவாமி உயிர் எப்படிங்க பிரிஞ்சது? வானுலகத்தில் 87 வயசு. 87 வயசு அவருக்கு. கடைசியா வெளிநாட்டுல சொற்பொழிவு முடிச்சுட்டு வராரு. திருப்பதி தாண்டுது ஃபிளைட்டு. எல்லாரும் சொல்றாங்க திருப்பதி கோபுரம் தெரியுது, பாத்துக்கோங்க பாத்துக்கோங்க. சுவாமி கேட்கிறார், பக்கத்துல கிட்ட கேட்கிறாரு, திருத்தணி கோபுரம் திருத்தணி வந்துருச்சா? திருத்தணி கோபுரம் ஏதோ தெரியுது. நீங்க அறுபடை வீட்டுல திருத்தணி கோபுரம் தான் மிக உயர்ந்த கோபுரம், நல்லா கவனிச்சு பாருங்க. திருத்தணி கோபுரம் தெரியுது. திருத்தணியை பார்த்து வாரியார் சுவாமி கடைசி வார்த்தை, திருத்தணி முருகன் வழித்துணை வருவான்னார். உயிர் பிரிஞ்சிருச்சு. முருகனே வந்து கூட்டிட்டு போனாருங்க வாரியார் சுவாமிய. சத்தியம். அவர் உடம்பு மட்டும்தான் இறக்குனாங்க பிளைட்ல இருந்து. ஏன்? சதா திருப்புகழை மூச்சாக கொண்டவர் வாரியார் சுவாமி. அப்படிப்பட்ட முருகனை, அப்படிப்பட்ட திருப்புகழை நாம் படிக்கணும்னா எத்தனை பிறவி நாம் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். எத்தனை பிறவிங்கிறீங்க? ஒரு பிறவி 2 பிறவி எல்லாம் இல்ல. நமக்கு முருகப்பெருமான் பிரணவ மந்திரம் சொன்னான்னு ஒரு வரி வரும். என்ன பிரணவ மந்திரம்ங்கிறீங்க? பிரணவம் பொருள் என்னங்க?
ஆட பாருங்களேன், ஓமுக்கு தாங்க பிரணவ பொருளே கேட்கிறான் அவன். அவர் கேட்கிறாரு, அருணகிரி பதில் சொல்றாரு, வேற யாருமே சொல்லல. அருணகிரி பதில் சொல்றாரு, இந்த அதாவது முருகப்பெருமான் சிவபெருமான் காதல பிரணவ பொருள் சொன்னானா, கற்ற சிறக்க அஞ்செழுத்தை சிவபெருமான் காதுல பிரணவ பொருளா சொன்னானா. அஞ்செழுத்து எது? நமச்சிவாய மந்திரத்தை தான் பிரணவ உட்பொருளாக முருகன் சிவபெருமான் காதில் சொன்னானாம். அருணகிரி சொல்றார். கந்தர் அலங்காரத்துல ஒரு பாட்டு வரும், நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல புறத்தியுடன் வருவான். இதோட நிறுத்திடுவாங்க எல்லாரும், அடுத்த வரியை பார்க்கவே மாட்டாங்க. யாருக்கு வருவான்? நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல புறத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன, குருநாதன் யாரு? முருகன். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவ யோகிகளே, காலத்தை வென்றிருப்பார் மறிப்பார் வெறும் கர்மிகளே. யார் சொன்னா? அருணகிரி சொன்னார். இப்ப சொல்லுங்க, அருணகிரி முருகனுக்கு கௌமாரத்தை தன்னாரா? கிடையாது. அருணகிரியுடைய பார்வையிலே முருகன் தான் சிவன், சிவன் தான் முருகன். அருணகிரி மட்டும் இல்ல, அருளாளர்கள் சொன்ன அத்தனையுமே அதான். நாம தான் என்ன பண்றோம்? முருகனை இப்படி சிவனை அப்படி வச்சுட்டோம். ஆனா அவன் தாங்க இவன். இந்த சிவாஜி கணேசன் படம் பார்த்திருக்கீங்களா? அப்பா பிள்ளையா நடிப்பாரு. சிலருக்கு என்னன்னா, நானும் சின்ன வயசுல யோசிச்சேன், அவருக்கு வந்து முடி நரைச்சிருக்கும், இவர் கொஞ்சம் எங்கா இருப்பாரு. நான் சின்ன வயசுல யோசிப்பேன், இவர் வேற அவர் வேறன்னு. வளர்ந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒண்ணுதான்ப்பா, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது, வேஷம் போட்டிருக்காங்கன்னு அப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவன் வேற இவன் வேறன்னு நினைக்கிறோம். ரெண்டு பேரும் ஒண்ணுதான். நமக்காக அந்த உருவத்தை காட்டினான். முருகப்பெருமான் தன்னை அழகாகவும் ஆறு முகமாகவும் கையில் வேலோடும் இந்த மயில் வாகனத்தோடும் நமக்கு ஏன் காட்சி கொடுக்கிறார் அப்படின்னா, நாம பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு. உண்மையில் அவன் பரம்பொருள். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி சொல்றார். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதிவாகி சிவஞான பரயோக தருள்வாயே நிதியே நித்தியமே என் நினைவே நற்பொருளாய கதியே சொற்பரவேலே கருவூரில் பெருமாளேன். சிவம்தான் முருகன். அந்த செய்தியை இங்கே சொல்லத்தான் அடியேனுக்கு அந்த முருகப்பெருமான் அருள் புரிந்தார். என் தாய் அருணகிரிநாதன் அருளால் பேசி நிறைவு செய்தேன். எனக்கு இந்த நல்வாய்ப்பு அளித்த வேலூர் மாவட்ட சிவனடியார்கள் குழுமத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு என் அடியார் பெருமக்களின் அனைத்து திருப்பாதங்களையும் சரணம் தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல்